Name of the Lord. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 34-35 வசனங்கள் வாசி. Gospel of Luke chapter 11 verses 34 and 35. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தையில் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையாக இது கருதப்படுகிறது. When Lord Jesus Christ was on the earth, this was a very important word he said. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. The eye is the light of the body. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். When thine eye is single, thy whole body also will full of light. உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். When thine eye is evil, thy body also full of darkness. ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாய் இரு. So take it therefore that the light which is in thee be not darkness. இந்த 35ஆம் வசனத்தின் மூலமாக கர்த்தர் இந்த காலைவேளையிலே தம்முடைய ஜனத்தோடு இடைபட விரும்புகிறார். Through this verse 35, the Lord want to deal with the children of God today morning. உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாய் இரு. Take heed, the light which is in thee be not darkness. சபைக்கு தன்னுடைய வார்த்தைகளை பல விதங்களிலே ஆவியானவர் அருளுகிறார். The Spirit of God is giving his words in various ways to the church. சில நேரங்களில் ஆறுதலின் வார்த்தைகள் வருகிறது. Sometimes we may get a word of consolation. சில நேரங்களிலே இளைப்பாறுதலின் வார்த்தைகள் வருகிறது. Sometimes we may get the word of restfulness. சில நேரங்களிலே எச்சரிப்பின் வார்த்தைகள் வருகிறது. Sometimes we may get the words of warning. சில நேரங்களிலே சமாதானத்தின் வார்த்தைகளை கர்த்தர் அனுப்புகிறார். God is sending sometimes the word of peace to us. சில நேரங்களிலே கர்த்தர் ஜனத்தை உற்சாகப்படுத்துகிறார். Sometimes God is encouraging the people. இங்கே வார்த்தையின் மூலமாக அவர் இடைபடுகிறார். உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாய் இரு என்று அவர் சொல்லுகிறார். Here the Lord is also dealing with the people. Take heed so that the light should not be darkened. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது மிகவும் கவனமாய் கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை. The spiritual life has to be taken very carefully. சின்ன கவனீனங்கள் ஏற்பட்டாலும் மிகப்பெரிய இழப்புகளை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் சந்திக்க வேண்டியிருக்கும். If we do a small careless work, we have to meet a great loss in our spiritual life. சின்ன தடுமாற்றம் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய தோல்விகளுக்கு கொண்டு போய் விடும். Even a small stumbling will take our life to a great falling in the spiritual life. அதை உங்களுடைய வாழ்க்கையில விழுந்தவர்கள் உணர்ந்திருப்பீர்கள். Those who have fallen in your life, you might realize that. வாழ்க்கையில தடுமாறினவர்கள் அதை உணர்ந்திருக்கலாம். Those who have stumbled and blundered in their life, they might realize that. எச்சரிக்கையாய் இல்லாவிட்டால் இந்த வாழ்க்கையில நீ பாதாளத்துல போய் விழுந்து விட வேண்டியிருக்கும். If you don't be cautious in this life, you have to go and fall in the hell. ஏனென்றால் இந்த வாழ்க்கை ஒரு பெரிய மலையிலே பிரயாணப்படுகிற ஒரு வாழ்க்கை. Because this life is a way we have to travel on a great high mountain. ஒரு சின்ன தடுமாற்றம் வந்தால் எத்தனையோ ஆயிரக்கணக்கான அடிகள் நீ சறுக்க வேண்டியிருக்கும். If you get a small stumbling, thousands of a mile you have to fall down or slip down. அதனால் தான் தாவீது சொல்லுகிறான், என் கால்களை என்னுடைய உயர்தலங்களில் உறுதிப்படுத்துகிறீர், என்னை நிறுத்துகிறீர் என்று அவன் சொல்லுகிறான். So that David says, you are also establishing my feet in high places. ஒரு மனிதன் முதலாவது அவன் வெளிச்சமாய் மாற வேண்டியது அவசியம். First of all, a man has to be changed in real life. என்றைக்கு நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாயோ அன்றைக்கு நீ பூமிக்கு ஒரு வெளிச்சம் என்பதை நீ மறந்து போய்விடக் கூடாது. We shouldn't forget on the day you have received Christ Jesus, you are a light into this world. நீங்கள் ஒருவேளை ஏழையாக இருக்கலாம். You may be a poor people sometime. ஒருவேளை பாவிகளாக You இருந்திருக்கலாம். may be sinners sometime. அறிவில்லாத படிப்பறிவில்லாதவர்களாக இருக்கலாம். You may be illiterate and foolish sometime. இல்ல பெரிய ஞானிகளாக திறமை வாய்ந்தவர்களாக வசதி உள்ளவர்களாக நீங்கள் இருக்கலாம். Or you may be a rich people or full of wise man or have all facilities with you. ஆனால் வேதம் சொல்லுகிறது, என்றைக்கு நீ கிறிஸ்துவை சந்தித்தாயோ இல்லாவிட்டால் கிறிஸ்து உன்னை சந்தித்தாரோ அன்றைக்கு நீ பூமிக்கு ஒரு வெளிச்சமாய் மாறுகிறாய். But the scripture says on the day you have met Christ or on the day Christ met you, you become the light into the world. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இந்த வார்த்தையை நீங்கள் பார்க்க முடியும். You can also see in Matthew 5:14 this word. இல்லாவிட்டால் எபேசியர் 5:8ல நீங்கள் இந்த வார்த்தையை பார்க்கலாம். Or else you can see Ephesians 5:8 this word. நீங்கள் பூமிக்கு உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலும் அதே வார்த்தையை சொல்லுகிறார். Even Jesus and Apostle Paul says you are light into this world. முதலாவது நீ ஒரு வெளிச்சமாய் இருக்கிறாயா? First of all, are you a light? நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய். You have been saved. ஆனால் உன்னுடைய வெளிச்சம் உனக்குள்ள வெளிச்சம் வந்திருக்கிறதா? Do you get a light in you? ஒருவன் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்னாலே அவன் வெளிச்சத்தை கண்டிருக்கிறான், இல்லாவிட்டால் வெளிச்சம் அவனுக்குள் வந்திருக்கிறது என்று அர்த்தம். If your man say I have been saved, the light he has seen the light or the light has come into the game, it has அதனால தான் நீங்கள் பூமிக்கு விளக்காய் இருக்கிறீர்கள் என்று இயேசு பேச So ஆரம்பித்தார். that when the Lord Jesus started speaking, you are the lamp unto the world. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் சந்திக்கும் பொழுது அவன் சொன்னான், நான்
நான் தேவனுடைய சத்தத்தை கேட்டேன், அந்த ஒளியை கண்டேன், என்னோடு கூட வந்தவர்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லுகிறார். So the apostle Paul, when he was met by Lord Jesus Christ, I have seen a great light and heard a voice. Those who came with me, they did not hear anything. தேவனுடைய பிள்ளைகள் என்பவர்கள் வெளிச்சம் உடையவர்கள். So the children of God, they are having light in them. இன்றைக்கு எத்தனை பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில வெளிச்சம் உள்ளவர்களாக விளக்காக மாறி இருக்கிறீர்கள்? Today how many of you are having light in your spiritual life and become lamp? நீ யாரோ ஒரு சாதாரண விசுவாசி என்று எண்ணிவிடக்கூடாது. You should not think you are just an ordinary believer. நீ ஒரு சாதாரண சபையினுடைய ஒரு அனுதாபி என்று எடுத்துவிடக்கூடாது. You should not take you are an ordinary poor believer in this church. ஒரு வெல் விஷர் நீ எடுத்துக்கொள்ள You should கூடாது. not take you are a well wisher in the church. நீ ஒரு சாதாரண ஒரு நபர் என்று எண்ணிவிடக்கூடாது. You should not think you are just an ordinary person. எப்பொழுது கிறிஸ்து உன்னை சந்தித்தாரோ அன்றிலிருந்து உனக்குள்ளே அவர் பிரகாசிக்க விரும்புகிறார். On the day Christ appeared unto you, he wanted to shine from you. என்னைக்கு நீ ரட்சிக்கப்பட்டயோ அப்பொழுது ஒரு வெளிச்சம் ஒரு விளக்கு உனக்குள்ளே ஏற்றப்பட்டிருக்கிறது. On the day you have been saved, a light and a lamp is lit in you. அன்றிலிருந்து நீ ஒரு வெளிச்சமாக விளக்காக நீ உன் குடும்பத்துக்கும் சபைக்கும் உலகத்திற்கும் நீ ஒரு விளக்காக பிரகாசிக்க வேண்டும். From that very day you have to shine to the world and the family, and for the church you should shine as a lamp and light. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the scripture say? ஒருவனும் விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்க மாட்டான். No man after light a lamp he will keep under the bushel. ரட்சிக்கப்பட்ட நீ உன்னுடைய வெளிச்சத்தை உன்னுடைய விளக்கை நீ மூடி வைக்க கூடாது. Those who have been saved, you should not cover your light and lamp. அந்த வெளிச்சம் என்கிற அந்த வார்த்தையினுடைய சரியான அர்த்தம் என்ன? What is the right meaning of the word light? உன்னுடைய என்னுடைய நற்கிரியைகள். It shows the good deeds of you and me. மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்திலே நீங்கள் இந்த வார்த்தையை பார்க்கலாம். You can read this word in Matthew 5:16. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What it is said there? மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரமபிதாவை மகிமைப்படுத்தத்தக்கதாக உங்கள் வெளிச்சம் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது. Let your light be shown shine before every man, so that the people have seen, or the nation has seen the good works and glorify the Lord. வாசியுங்கள் மத்தேயு 5:16. ஒரு விசுவாசி ஒரு ஊழியக்காரன் என்று சொல்லுகிறவன் என்றைக்கு ரட்சிக்கப்படுகிறானோ அன்றைக்கு அவன் ஒரு வெளிச்சமாய் மாறி இருக்க வேண்டும். அது அவசியம். It is also necessary a believer and a servant of God, on the day he has been saved, he should be changed into a light. அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார். The Lord being that the days of ignorance. ரட்சிக்கப்படாத காலங்களை குறித்து நாம் இப்ப சிந்திக்க வேண்டாம். We no need to think about the days which we have not been saved. ரட்சிக்கப்பட்ட பின்பு நீ உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறாயா? After you have been saved, are you a light unto the world? நான் பாவத்தில் போராடி கொண்டிருக்கிற ஒரு வாலிபன், நான் எப்படி வெளிச்சமா இருக்க முடியும் என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கலாம். You may be thinking, I am a youth, I am also struggling in the sin, how can I be a light into the world? ஆனால் நீ என்னைக்கு ரட்சிக்கப்பட்டயோ அன்றைக்கு உன்னை கர்த்தர் ஒரு விளக்காகத்தான் தன்னுடைய கண்முன் பார்க்கிறார். But on the day you have been saved, the Lord is seeing as a lamp in his sight. உன்னை அணைக்கும்படியாக பலவிதமான காற்றுகள் வீசிக்கொண்டே இருக்கும். So many winds may be blowing to put you off. உன்னுடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க விடாமல் பல வல்லமைகள் தடுத்துக் கொண்டே இருக்கும். So many powers may be hindering not your light to be shine. நீ உன்னுடைய வெளிச்சம் இருளாகாதபடி மிகவும் எச்சரிக்கையா இருந்து உன்னை பாதுகாக்க வேண்டியது அவசியம். It is also necessary you have to preserve yourself, take heed, your light should not be darkened. இதைத்தான் எபேசியர் 5:8 பவுல் சொல்லும் பொழுது நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று அவர் அழைக்கிறார். This only Paul says in Ephesians 5:8, you are the children of light. இதைத்தான் தெசலோனிக்கேயர் எழுதும் பொழுது 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நீங்கள் பகலின் பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று அங்கு மறுபடியும் அவர் பேசுகிறார். Again he speaks in Thessalonians 5:8, you are the children of light. அப்படினா என்ன அர்த்தம்? What is the meaning here? வேத வசனத்தை பெற்றுக்கொண்ட ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் அவன் எபேசிய சபையைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, தெசலோனிக்கே சபையைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவன் ஒரு வெளிச்சம், அவன் ஒரு விளக்கு. All who may be saved, those may belong to the church of Ephesians or Thessalonian, he is a lamp or a light. இன்றைக்கு எத்தனை பேர் உங்களுடைய வெளிச்சத்தை நீங்கள் பாதுகாக்கிறீர்கள்? Today how many of you are preserving your light? எத்தனை பேர் உங்களுடைய ஜெப வாழ்க்கையை நீங்கள் பாதுகாக்கிறீர்கள்? How many of you are preserving a life of prayer? எத்தனை பேர் உங்களுடைய விழிப்பின் வாழ்க்கையை பாதுகாக்கிறீர்கள்? How many of you preserve your vigilant life? எத்தனை பேர் உங்களுடைய பிரதிஷ்டையின் வாழ்க்கையை பாதுகாக்கிறீர்கள்? How many of you are preserving your life of consecration? எத்தனை பேர் உங்களுடைய விசுவாச வாழ்க்கையை பாதுகாக்க எச்சரிக்கையா How இருக்கிறீர்கள்? many of you are taking heed to preserve your life of faith? எத்தனை பேர் உங்களுடைய பரிசுத்தமான வாழ்க்கையை பாதுகாக்க எச்சரிக்கையா How இருக்கிறீர்கள்? many of you are very heed to take care of your holy life? ஏன் உனக்கு விரோதமாய் பிசாசு போராடுகிறான்? Why the enemy or the devil is struggling ஏன் against உனக்கு you? விரோதமாய் காற்றுகள் அடித்துக் கொண்டே இருக்கிறது? Why the winds are also blowing against you? நீங்கள் சரியான விதத்துல புரிந்து கொள்ள வேண்டும். எவன் ஒருவன் தேவனுடைய மனுஷனோ அவனுக்கு விரோதமாய் சத்துரு போராடி கொண்டே இருப்பான். In a right manner you have to understand, whom
whoever is a child of God, the enemy will be going on struggling எவன் against him. சத்துருவோடு ஒத்து போகிறானோ அவனுக்கு போராட்டம் இருக்காது. A man who compromise with the devil, he will not have any problem with எவன் himself. சத்துருவோடு இணைந்து போகிறானோ அவனுக்கு வியாதி வராது. A man who agree with the devil, he will not get any sickness. எவன் சத்துருவோடு இணைந்து இசைந்து ஒத்துக்கொண்டு போகிறானோ அவனுடைய பிசினஸ்ல ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கும். A man who agree and compromise with the and unite with the devil, he will be getting more blessing in his எவன் business. தேவனோடு இணைந்து போகிறானோ அவனுக்கு சத்துருவின் போராட்டம் இருந்து கொண்டே A man who go united with the Lord, he will be getting the striving of the enemy. ஆனபடியால் நீங்கள் சரியான விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கு விரோதமாயெல்லாம் போராட்டங்கள் வருகிறதோ அவர்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். So you have to understand in a right manner, whomever is getting problem in your life, they are the children of God. போராட்டமே இல்லை என்று ஒருவன் சொல்லுவானானால் அவன் பிசாசின் கையில் விழுந்து விட்டான் என்று அர்த்தம். If a man say he doesn't have any problem, he has fallen in the hand of the devil. இயேசு உலகத்தை விட்டு போகும்போது என்ன சொல்லி விட்டு போனார்? What did Jesus say when he went away from the world? உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. You are having tribulation in the world. ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள். But be of good cheer. நீங்கள் உலகத்தை ஜெயியுங்கள், ஜெயித்து விடுங்கள், நானும் ஜெயித்தேன் என்று சொன்னார். He said, I have overcome the world. You too should overcome the world. முதலாவது எனக்கு ஒரு வசனம் ரொம்ப பிடித்திருந்தது. யோபுல இருள் இருந்தால் அந்த இடத்தை வெளிச்சம் தொடர்ந்து வருகிறது. I like one word in Job, there is a darkness, the light also comprehend it. அநேக விசுவாசிகள் இருளில் இருக்கிறதாக அறிக்கையிடுகிறார்கள். Many believers are reporting they are in the darkness. அநேக வயதான விசுவாசிகள் இருள் சூழ்ந்த ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கிறோம் என்று அறிக்கையிடுகிறார்கள். Many old believers are also giving the statement they are living in a dark life. தேவனுக்காக வல்லமையாய் கிரியை செய்த அநேகர் இருளிலே சிக்கி இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். We can also see those who are working for the Lord very greatly, they are entangled by the darkness. அநேக விசுவாசிகள் வாலிபர்கள் இருளின் அதிகாரத்தினாலே தாக்கப்படுகிறார்கள். Many believers and the youth boy, they are also attacked by the darkness. ஒரு மனிதன் சொல்லுகிறான், நான் இருளில் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். One man says, even though I sat in darkness, the Lord will be a light unto me. ஒரு தீர்க்கதரிசியினுடைய வார்த்தை, நான் இருளில் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். The prophet says in this word, even though I sat in darkness, the Lord will be a light unto me. யோபு சொல்லுகிறார், இருளை வெளிச்சம் தொடர்ந்து வருகிறது என்று நான் அறிவேன் சொல்கிறார். Job says, I knew the light is also உன்னுடைய வாழ்வில் இருளின் போராட்டம் இருக்குமானால் தேவன் வெளிச்சத்தை அதை தொடர்ந்து வரச் செய்து பிரகாசிக்க வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். God is also a powerful God. He will send light at the back of you if you feel in your life you are having darkness. யோபு 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வசனம். Job 17:12. இருளை வெளிச்சம் தொடர்ந்து வருமா? The light will just follow the darkness. எல்லா இடத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா லைட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா பட்டுன்னு இருள் தான் தொடர்ந்து வரும். In some places the lights are just switch off, only darkness will come. உடனே லைட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உடனே இருள் அந்த இடத்தை மூடி விடுது. The very instant the darkness will cover the place when the light switch off. ஆனா ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறான், இருளை வெளிச்சம் தொடர்ந்து வந்தது. But a man of God said the light is just வேதம் என்ன சொல்லுகிறது? What does the scripture say? இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார். So the people those who are in the darkness, they have seen the great light. நம்முடைய சப்ஜெக்ட்டுக்கு நாம வருவோம். Let us come to our subject. இயேசு சொன்னார், உன்னுடைய கண்ணானது உன்னுடைய முழு சரீரத்துக்கும் விளக்காக வெளிச்சமாய் இருக்கிறது. Jesus said your eye is a light unto the whole body. உன்னுடைய கண் இருளாய் இருந்தால் முழு சரீரமும் இருட்டாயிருக்கும். If your eye is darkness, the whole body will be dark. அதனால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாய் இரு. So you should take it, the light should not be darkened. எச்சரிக்கையாய் இருக்க வேண்டிய இருள் உன்னுடைய வெளிச்சம் இருளாகாதபடி இருக்க வேண்டிய ஒரு 7 காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு பேச விரும்புகிறார். The Lord want to talk to you, you have to take it, what are the 7 things so that your life should not be darkened. உனக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். உனக்கு உன்னுடைய அறிவுல தெரிஞ்சதோ தெரியாது, ஆனால் வேதம் நீ வெளிச்சம் என்றுதான் ஒத்துக்கொள்கிறது. Only the scripture is accepting you, you are alive whether you know or not. உன்னுடைய நற்கிரியைகளை கண்டு மற்றவர்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். உன்னுடைய வெளிச்சத்தை கண்டு எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். By seeing all good deeds and the light, all should glorify the Lord. உன்னில் எனக்கு இந்த கிடைச்ச வசனம் இதுதான். உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாய். This is what I got, take heed so that the light in you should not be darkened. இங்க இருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுடைய வெளிச்சமும் இருளாகாதபடி நீங்கள் எச்சரிக்கையாய் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். It is also necessary, the people of God, those who are seated here, you have to take heed, the light which is in you should not be darkened. இந்த பிரசங்கத்தை கேட்கும் பொழுது உனக்குள்ள இருள் இருக்கிறதா என்பதை நீ ஒரு விஷயம் நீ புரிந்து கொள்ளலாம். When you hear the message, you can also understand whether you are having darkness in you or not. அப்படி உன்னுடைய வெளிச்சத்தை அந்த இருள் கவ்வி இருந்தால்
இன்றைக்கு நீ மறுபடியும் பிரகாசிக்கும்படியாக இந்த வேத வசனங்கள் உனக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளதா இருக்கிறது. This word of God is also able to help you. Suppose your light is comprehended by the darkness. முதலாவது உன்னுடைய கண் வெளிச்சமாய். First of all, your eyes should be a light one. உன்னுடைய கண்ணானது வெளிச்சமாய் விளக்காக இருந்தால் நீ உன்னுடைய முழு சரீரத்தையும் வெளிச்சமாய் விளக்காய் மாற்றலாம். If your light become a light and a lamp, you can make your whole body Indian light. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முதலாவது பார்வை அவசியம். For a spiritual life, sight is very important. பூமிக்குரிய வாழ்க்கைக்கு எப்படி கண் அவசியமோ அதுபோல ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் கண்கள், அந்த பிரகாசமான மனக்கண்கள் அவசியம். As the light is very important for the worldly life, so likewise the enlightened eye is important for the spiritual life. இன்னும் சரியா சொன்னா தரிசனம் உள்ள வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. If we say correctly, a Christian life is a life full of vision. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது தரிசனங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. A spiritual life is full of vision. எங்கே தரிசனம் இல்லையோ அங்கே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். Where there is no vision, people will perish. பரிசுத்த ஆவி வரும் பொழுது நீங்கள் தரிசனம் காண்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. When it is said, when the Spirit of God comes, you shall see vision. வேதத்துல தரிசன பள்ளத்தாக்கு என்கிற ஒரு இடமே இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. The scripture says there is a valley called the valley of vision. வல்லமையுள்ள மனிதர்களை தேவன் அந்த பள்ளத்தாக்கிலே கொண்டு போய் அவர்களுக்கு தரிசனம் கொடுத்தார் என்று The சொல்லப்பட்டிருக்கிறது. powerful God took the people to that place and gave visions to them. It is said, உன்னுடைய தரிசனம் நீ இழந்து போகவே கூடாது. you should not lose all your visions. தேவன் உனக்கு தரிசனமாய் இருக்கிறாரா? Whether God is a vision, whether God is appeared at you. யாரோ ஒரு தரிசனம் பார்த்து சொன்னதை வச்சு நீ திருப்தி அடைஞ்சு போயிட You கூடாது. should not be satisfied by seeing other man see the vision and told to you. என்னை பத்தி ஒரு தரிசனம் பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீ போயிட கூடாது. You should not just see, they have seen the vision. உன்னுடைய வாழ்வில் தரிசனம் இல்லாவிட்டால் நீ இருளில் இருக்கிறாய் என்பதை நீ புரிந்து கொள்ள If வேண்டும். you don't have vision in your life, it is a meaning you are in the darkness. உன்னுள்ள அந்த தரிசனம் வெளிச்சம் இருளாகாதபடி நீ எச்சரிக்கையாயிரு. Take heed so that the light in you should not be darkened. இன்றைக்கு சபையில நீங்க இப்ப கை வைத்து சொன்னா தரிசனம் பெற்றவர்கள் கொஞ்சம் சொற்பமானவர்கள் தான் இருப்பார்கள். If I ask you to raise the hand, the people those who got the vision will be very less. நாம் தரிசித்து நடப்பதில்லை, விசுவாசித்து நடக்கிறவர்கள். We are people walk by faith, not by sight. ஆனா அதே நேரத்துல தரிசனம் இல்லாமல் வாழ்ந்தால் நீ கரையேறி போய் சேர முடியாது. At the same time, you don't have any vision and live, you cannot go up to the. உன்னுடைய வாழ்க்கையிலே என்ன நடக்க போகிறது என்பதை நீ தரிசனத்துல காணக்கூடிய ஒரு மனுஷனா இருக்க வேண்டும். You should be a man. You have to understand in your life what is going to happen in your life by the vision. உன்னுடைய ஊழியத்திலே என்ன சம்பவிக்க போகிறது என்பதை நீ தரிசிக்க கூடியவனா இருக்க வேண்டும். You should be a man. What is going to happen in your ministry by your vision. உன்னுடைய கரத்தின் கிரியைகளிலே தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் என்கிற தரிசனம் உனக்கு இருக்க வேண்டும். You need a vision what is God is going to do in the labor of your hand. உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்த ஒரு தரிசனம் உனக்கு இருக்க வேண்டும். You need a vision regarding your children. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்த ஒரு தரிசனம் உனக்கு இருக்க வேண்டும். You need a vision regarding your spiritual life. உன்னுடைய வருங்காலத்தை குறித்த ஒரு தரிசனம் உனக்கு இருக்க வேண்டும். You need a vision regarding your future life. நீ ஒரு அந்நியனை போல ஏதோ ஒரு வழிபோக்கனை போல நீ இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியாது. You cannot live like a stranger or a wayfaring man in this Christian life. போராட்டம் நிறைந்த வாழ்க்கை வாழ்கிறவர்கள் இந்த தூதை சரியாய் கவனியுங்கள். Those who are living in the conflict life, please listen this message. உன்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு போராட்டம் இருக்கிறதே, உனக்கு தரிசனம் இருக்கிறதா? In your life you are having so much of problem. Do you have the vision in you? உன்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதே, உனக்கு தரிசனம் இருக்கிறதா? In your life you are having so much of conflict. Do you have the vision in you? இது எப்பொழுது முடியும் என்கிற வெளிப்பாடு உனக்கு இருக்கிறதா? Do you have the revelation? When will it finish? எப்பொழுது இந்த பிரச்சனை நீங்கி போகும் என்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கிறதா? Do you have the assurance when will this problem will be solved? அப்படி இருந்தால் இந்த பாடுகளை நீ சுலபமாக கடந்து போய் கொண்டே இருப்பாய். If you are having me easily you can pass over all this problem. ஏன் ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை பலியிட தைரியமாய் புறப்பட்டு போனான்? Abraham why did he went boldly to offer his son? உன்னுடைய ஏகசுதனை பலியிடு என்று சொன்ன உடனே நம்பிக்கையோடு புறப்பட்டு போனானே, எப்படி போக முடிந்தது? The Lord said go and offer your only son as an offering boldly given. How did he go? எத்தனையோ வருஷம் கழித்து பிறந்த அந்த ஒரே மகனை பலியிட துணிந்து அவன் எப்படி போனான்? How did he very boldly went after so many years back the son only was not the only son. அவனுக்கு ஏற்கனவே ஒரு தரிசனம் இருந்தது. Already he had a vision. இவனுக்குள் உன் சந்ததி விளங்கும் என்கிற வார்த்தை அவனுக்கு இருந்தது. He knew that in him his seed will be revealed. இவன் சாக மாட்டான் என்கிற வார்த்தை ஏற்கனவே அவனுக்கு சொல்லப்பட்டிருந்தது. Already the word was said he will not be die. அப்படியே தேவன் ஏதோ ஒன்று செய்ய போகிறார்,
அற்புதத்தை நிகழ்த்த முடியும் என்கிற நம்பிக்கையோடு தான் தன்னுடைய சொந்த குமாரனை அவன் அழைத்துக் கொண்டு போனான். So then he was taking his own son because God is going to do something great and a wonder. நீ ஒரு அவிசுவாசி போல சபையில வந்து போய் கொண்டிருக்காதே. You should not come like an infidel to the church and go. வாழ்க்கையில போராட்டம் வந்தவனே தடுமாறி விழுந்து போய் நீ ஒரு அந்நியனை போல போய் விட கூடாது. You should not go like a sailor when you get a stumbling in your life and stumble. சத்துரு சுலபமாய் உன்னை தட்டிவிட நீ வாய்ப்பு கொடுக்க கூடாது. You should not give chance the enemy guys who easily knock at you. பாடுகள் நிறைந்து வரும்பொழுது நீ சொல்ல வேண்டும் இக்கால பாடுகள் இனி ஒரு மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. When you get a full of problem you have to say the affliction of the world is present. பயங்கரமான போராட்டங்கள் வரும். நல்ல போராட்டத்தை போராடுவேன் என்று நீ சொல்ல வேண்டும். You may get so much of great affliction you have to say I got a good fight. விசுவாசத்துக்கு தடுமாற்றங்கள் வரும். நான் விசுவாசத்தை காத்துக்கொள்வேன் என்று நீ சொல்ல வேண்டும். You may get something for the way you have to say I kept my faith. நீ இப்படியே போனால் செத்து போவாய் என்று சொல்வான். ஆனா அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்ல வேண்டும். You go like this he will kill you. You may say if you know he kill me I will go hope upon him. You have to நீ ஒரு தரிசனத்தோடு நம்பிக்கையோடு நீ போய் கொண்டே இருக்க வேண்டும். With a vision and a hope assurance we have to go. உன்னுடைய உள்ளே வெளிச்சம் இருளாகாதபடி மிகவும் எச்சரிக்கையா Take heed so that the light in you should not be darkened. வேதத்திலே பாடுபட்டவர்களை நீங்கள் சிந்தித்து பாருங்க. You think about those who suffer. வேதத்திலே பாடுபட்டவர்களை சிந்தித்து பாருங்க. வேதத்திலே பாடுபட்டவர்களை சிந்தித்து பாருங்க. Think about those who have suffered in the scripture. நீங்க பாருங்க அவங்க எல்லாம் ஒரு நம்பிக்கையோடு தான் அந்த பாதையில You போயிருப்பாங்க. see all those people suffered in the scripture with the hope they walked. வெளிப்பாடு இல்லாம ஒருத்தனும் போக மாட்டான். Without revelation nobody can go. இயேசு மரியாளுக்குள்ளே ஜெனிப்பிக்க போகிறார். Jesus is going to born in Mary. ஒரு பெரிய நிந்தை அவள் சுமக்க வேண்டியிருக்கிறார். She got to carry a great reproach. ஆனால் அதற்கு முன்னாக ஒரு பெரிய தரிசனம் அவளுக்கு கிடைத்தது. Before that she got a great vision. எப்படி ஆகும் அங்கற ஒரு கேள்வி அவளுக்குள்ள வந்தது உண்மை. It is also true how it shall be. She got a question. அந்த விளக்கம் கிடைத்த உடனே அந்த தரிசனம் கிடைத்த உடனே நான் ஆண்டவருக்கு அடிமை என்று ஒப்புக்கொடுத்தேன். When he got the revelation and vision she said I am the handmaid of God. அதனால தான் நம்பிக்கையோடு அவள் கிறிஸ்துவை பெற்றெடுத்தாள். So then with the hope she bore Jesus Christ. இன்னைக்கு நீங்கள் போகிற பாதையிலே உங்களுக்கு தரிசனம் இருக்கிறதா? On the way today you are passing, do you have any vision in you? வியாதி வருது ஆனா தரிசனம் வருதா? Do you get the sickness or you getting vision? பலவீனம் வருது தரிசனம் வருதா? Do you get infirmities? Can you get vision? இழப்புகள் வருது தரிசனம் வருதா? இழப்புகள். You are getting losses. Do you get any vision? நீங்க யோசிச்சு பாருங்களே. Just think about it. என்னெல்லாமோ வருதுன்னு சொல்ற ஆனா தரிசனம் கிடைக்குதா? You are saying so much of things is coming but vision are you getting? நீங்க யாராக இருந்தாலும் கர்த்தர் உன்னோடு பேசுவார். Whomever you may be the Lord will talk to you. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனா? Will I hide anything what I going to do to Abraham? அப்படினா சரியான அர்த்தம் என்ன? What is the right meaning of that? நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனான்னு ஒரு வார்த்தை கேக்குறார். He is asking one word, will I hide anything to Abraham what I am going to do? சோதோமை அழிக்க போகிறார் ஆனால் ஆபிரகாமுக்கு சொல்லாமல் நான் அதை செய்வேன்னு சொல்றார். So he is going to destroy Sodom before not telling to Sodom I am not going to because ஆபிரகாம்னா என்ன? ஆபிரகாம்னா என்ன? What is Abraham? விசுவாசி. Believer. ஒரு சரியான விசுவாசிக்கு சொல்லாம கர்த்தர் எதையுமே செய்ய மாட்டார். God will not do anything to a right believer. He will not do anything. சில நேரங்களிலே கர்த்தர் அதை உனக்கு மறைக்கலாம். Sometimes he may hide. அப்படி மறைக்கிறார்னா கர்த்தர் அற்புதம் செய்ய போறார்னு அர்த்தம். If he hides means God is going to do wonder as a meaning. நீங்க நான் மறுபடியும் சொல்றேன் அதை நீங்க நல்லா கவனமா கேளுங்க. I want to repeat again, please listen. நீ ஒரு சரியான விசுவாசியாக இருந்தால் ஒரு காரியம் சம்பவிக்க போகிறது என்று சொன்னால் கர்த்தர் அதை உனக்கு காண்பிப்பார். If you are a right believer, if anything is going to happen, God will show to you. அப்படி ஒரு விசை ஒரு வேளை கர்த்தர் அதை மறைத்தால் suppose sometime God if he hide it, கர்த்தர் உனக்கு அற்புதத்தை காண்பிக்க போறார். It is the meaning God is going to show miracle or wonder for you. சுனேமியாளுடைய பிள்ளை மரித்து போனதை அவள் மேல் வீட்டில கிடத்தி விட்டு தீர்க்கதரிசியை தேடி ஓடி போனாள். The child of Shunammite was there. She kept it in the upper room and she started seeking the prophet. அவள் போய் தீர்க்கதரிசியுடைய காலை கட்டி பிடித்துக்கொண்டு அழுதாள். She embraced the legs of the prophet and cried. அப்பொழுது தீர்க்கதரிசி சொன்னான் கர்த்தர் இந்த காரியத்தை எனக்கு மறைத்தார். Then the prophet said the Lord has hidden this mission to me. அதனுடைய விளக்கம் என்ன? What is the meaning of that? கொஞ்ச நேரத்துல அந்த மரித்த குழந்தை என்ன செய்தது? எழும்பியது. After some time the dead child was revived. சில காரியங்களை கர்த்தர் உனக்கு மறைக்கலாம். ஆனால் கர்த்தர் அற்புதங்களை செய்ய மறைத்திருப்பாரே தவிர அவர் ஒதுங்கி போகவில்லை. Sometimes God may hide something but he is not going astray, not he is going to அந்த நிச்சயம் உள்ளவங்க கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Also having the assurance raise your hands. தேவன் சில காரியங்களை மறைப்பார் ஆனால் அற்புதம் நடக்கும். God will hide something but there will be wonders.
ஆனால் நீ விசுவாசியாக இருந்தால் நிச்சயமாய் அதை உனக்கு சொல்ல வேண்டும். But if you are a believer, surely he has to say to you. நீ ஆவியின் கண்கள் உள்ளவனாய் இருந்தால் கர்த்தர் அதை உனக்கு காண்பிப்பார். If you are having the spiritual eye, God will show that to you. நீ வீட்ல சும்மா தூங்கிட்டு இருந்தா கூட உன் வீட்ல என்ன வருது என்ன போகுதுங்கறத கர்த்தர் உனக்கு சொல்லுவார். Simply if you sleep at home, God will say what is coming and going. மிருகத்துக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது. Even the animals are having such kind of power. நாய் ரோட்ல திடீர்னு குலைக்கும் பாத்துக்கீங்களா? All of a sudden the dog will bark at the road. Have you seen? ஏன் குலைக்குது? Why it is barking? நேரம் போலன்னு குலைக்குதா? It is a time passing. யார் மனுஷனே இல்லாம ஓன்னு கத்தும். Without any man, just it will be barking. என்ன காரணம்? What is the reason for that? பல ஆவிகள் அதுக்கு கண்ணுக்கு முன்னாக என்ன செய்கிறது தெரிகிறது. The dog could see the various spirits. மாட்டுக்கு ஏன் மணி கட்டி விடுறா? Why the bell is given for the cow? வண்டி இழுத்துட்டு போதே இந்த மாடுகளுக்கு எல்லாம் கழுத்துல ஒரு மணியை கட்டி விட்டுட்டாங்க. Why the bulls are given some bells on their neck? எதனால? Why? இந்த ஆவிகளை கண்டு மாடு மிரண்ட கூடாதுன்னு சொல்லி இதுக்கு மணி கட்டி விடுறாங்க. அந்த மணியை கண்ட உடனே இந்த ஆவி எல்லாம் ஓடி போய்விடும். After seeing the bells, all the spirits will run away because the bull should not be stumbled by seeing that spirit. அப்ப மாடுகளுக்கும் நாய்களுக்கும் மிருகங்களுக்கும் ஆவியை பார்க்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கக்கூடிய தன்மைகள் இருக்குன்னா நமக்கு ஏன் அந்த அறிவும் தரிசனமும் இல்லாம போய்விட்டது? Even the animals and the dogs and the bulls, they are having the nature to see the spirit. Why we can't have that? பரிசுத்த ஆவியில பகுத்தறிவின் ஆவின்னு ஒன்னு இருக்கு. அது என்ன? Where is the discerning power in the Holy Spirit? திராவிடர் கழக தலைவர் சொன்ன பகுத்தறிவா? Whether it is the discerning power in the தீக்கா? அப்படி அல்ல. It is not so. ஆவிகளை பகுத்தறிதல். It is discerning the spirit. ஒருத்தன் வந்து பேசினானா அவன் மனசை அப்படியே மைண்ட் ரீட் பண்றதுதான் பகுத்தறிவு. One man come and talk means just reading the mind is the discerning power. இன்னைக்கு எத்தனை பேருக்கு இந்த கிருபை இந்த அபிஷேகம் இருக்கிறது? How many are having this kind of grace and anointing? உன்னுடைய கண்ணானது வெளிச்சமாக இருந்தால் உன் முழு சரீரமும் வெளிச்சமாக இருக்கும். If your eye is single or the light, the whole body will be light. உன்னுடைய கண் தரிசனத்தை விட்டுவிட கூடாது. You should not leave away the vision of your eye. ரட்சிக்கப்பட்ட நாள்ல உனக்கு இருந்த தரிசனத்தை பாரு. You see the vision on the day you have been saved. 2 நிமிஷம் கண்ணை மூடி முழங்கால் போட்டீனா உடனே உனக்கு வெளிப்பாடு கிடைக்கும். If you just close your eyes for 2 minutes and kneel down, you will be getting a vision. இப்போ 7 மணி நேரம் கண்ணை மூடி மூடி பார்க்கற ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. Nowadays you are just closing your eyes for 7 hours, you are not getting any vision at all. அப்ப என்ன நடந்துச்சு? Then what happened here? உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகி விட்டது. Because the light of you has become darkened. இந்த ஒரே வசனத்திலே உன்னுடைய வாழ்க்கையை நீ நிறுத்தி பார்த்தால் நீ அதை சரிப்படுத்தினால் உன் வாழ்க்கை இன்னைக்கு வெளிச்சமாய் மாறும். If you make your life to stand in front of this one word and make your life right, you will be getting vision. அந்த அக்கா பார்த்தாங்க, இந்த அக்கா பார்த்தாங்க, அந்த பிரதர் பார்த்தாரு, இந்த பாஸ்டர் பார்த்தாரு. இந்த தரிசனத்துல நான் நம்பறதே கிடையாது. I never believe the vision seen by the other sister, this sister and pastor and brother. ஒருவேளை அது பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்கலாம். It may be for your edification. ஆனா உனக்காக கர்த்தர் உன்னோடு இடைவர வேண்டும். But God has to deal with you for your sake. நீ சரியா விசுவாசியா டெய்லி காலையிலயும் மாலையிலயும் ஜெபிச்சு இரவுலயும் ஜெபித்து தேவ சந்நிதியில இருந்தீனா உனக்கு சொல்லாம எப்படி தேவன் உன் வீட்ல கிரியை செய்வார்? How God can work in your house if you are a right believer and morning and afternoon and night you are praying without telling you how God will deal. அடுத்து வெளிப்பாடு உள்ள ஒரு விசுவாசிகளாக இருக்க வேண்டும். Next, we are the believers should have some revelation in us. வெளிப்பாடு ஒரு வெளிச்சம். The revelation is a light. ஒன்று தரிசனம் ஆவிக்குரிய கண்கள், இரண்டாவது மறைபொருளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வெளிப்படுத்தல். One is vision and the next one is revelation, revealing all the mysterious thing. தானியேல் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல Daniel 5:14 ஒரு ராஜா சொல்றான், உனக்குள்ள வெளிச்சம் உண்டு என்று நான் காண்கிறேன். One king says, I see some light in you. அந்த மனுஷனை பார்த்து சொல்றான், உனக்குள்ள ஏதோ ஒரு வெளிச்சம் இருக்கிறது. Seeing that man, he says, I see some light is in you. வாசி, அவன் சொல்றான், நான் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன்ப்பா, உனக்குள்ள தேவர்களின் ஆவியும் ஏதோ ஒரு வெளிச்சமும் இருக்கிறதுன்னு சொன்னான். I heard about you, you are having the spirit of God as well as light in you. ஒரு விசுவாசிக்குள்ள In a believer, உனக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சம் தங்கி இருக்கிறது. there is a great light is dwelling in you. உனக்குள்ள இருக்கிற வெளிச்சத்தை மத்தவங்க பார்க்கணும். The other people has to see the light which is in you. ராஜா சொல்றான், நான் கேள்விப்பட்டேன்ப்பா, உனக்குள்ள ஏதோ ஒரு வெளிச்சம் இருக்கிறது. The king says, I have heard about you, you are having light in you. இன்னைக்கு எத்தனை விசுவாசிகளுக்குள்ள இந்த தரிசனம் அடுத்து இந்த வெளிப்பாடு என்கிற வெளிச்சம் இருக்கிறது? How many believers you are having the revelation, the light? ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு நிச்சயம் வெளிப்படுத்துவார். Surely God will reveal a matter to us. சிலருக்கு சில சொப்பனங்கள்லாம் மறைபொருளாய் வரும். Some people get the dreams as a hidden or mysterious thing. அதுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு வெளிச்சம் நமக்கு இருக்க வேண்டும். We need some revelation to give the explanation for that. பார்வோன் ஒரு சொப்பனம் பார்த்தான். Pharaoh had a dream. என்ன சொப்பனம்? What kind of dream was that? ஒரு கொழுத்த 7 பசுக்களை அவன் பார்க்கிறான். He saw the fat 7 cows. மிகவும் மெலிந்து ஒன்றுமில்லாமல் போன ஒரு 7 பசுக்களையும் He பார்த்தான். also had a dream about the very lean cows. அந்த மெலிந்த ஒன்றுமில்லான போன பசுக்கள் கொழுத்த பசுக்களை அப்படி விழுங்கி விடுது. The lean cows have eaten up all the stout fat cows.
இது என்ன அவனுக்கு என்ன புரியும்? What do we understand from that? எப்படி அது புரியும்? How can we get it? இவன் சொன்னா இது என்னப்பா புதுசா ஒரு மாடு பார்த்தேன், 7 மாடு பார்த்தேன், அடுத்து 7 மாடு பார்த்தேன், 7 மாடு 7 விழுங்கிருச்சு, இது என்ன புதுசா இருக்கு? He says something is new, like I have seen 7 stout cows and 7 lean. அவருக்கு கப்ல காபி ஊத்தி குடிக்கிற ஒரு ஆள் சொன்னா இதுக்கு அர்த்தம் இன்னொருத்தன் சொல்லுவான்னு சொன்னான். The cup bearer said the meaning of this will be said by another man. எத்தனை பேருக்கு இந்த வெளிப்பாடு உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறது? How many of you have such kind of revelation of life? நம்ம ஆளுங்க ஏதாவது சொப்பன பார்த்தா மத்தவன போட்டு குழப்பி விட்டுறாங்க. If our people got a dream, they are just confusing others. சம்பந்தமில்லாத அர்த்தத்தை சொல்லி அவனை குழப்பி விட்டுறாங்க. They are not saying the correct meaning, they are just confusing others. உன்னுடைய வெளிப்பாடு வேதவசனத்துக்கு ஒத்ததாக இருக்க வேண்டும். Your revelation should be just agree with the scripture. அவனுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் என்னன்னு சொன்னா மறைபொருளை வெளிப்படுத்துவது. What was the light was in revealing him, opening all the revealing or explaining the mysterious things. வெளியரங்கமான காரியத்தை இப்படிதான் நடக்கும்னு கரெக்ட்டா சொல்லுவாங்க. Whatever things will not be revealed or will we say it will happen so. இன்னைக்கு எத்தனை பேருக்கு இந்த மறைபொருளை வெளிப்படுத்தக்கூடிய வெளிச்சம் இருக்கிறது? How many of you having the light to reveal out the mysterious thing? இவன் போய் தைரியமாய் ஜெபிச்சிட்டு ரொம்ப தெளிவாக அந்த யோசேப்பு போய் ஒரு தரிசனத்தை தெளிவாக அந்த விளக்கத்தை கொடுக்கிறார். Joseph after praying boldly and clearly said the explanation for the dream. தானியேல் சாதாரணமாக அதை சொல்ல முடியுமா? Daniel could we say ordinarily this interpretation for the dream. தானியேல் போய் ஒரு தரிசனத்துக்கு விளக்கம் கொடுக்கிறான், சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுக்கிறான். Daniel also gave an interpretation to a dream. இதுக்கு என்ன தேவை? சரியான ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். After some time the Shadrach, Meshach, Abednego they were down and they were not there. 4 பேர் உட்கார்ந்து ஜெபிச்சாங்க, 3 பேருக்கு ஒண்ணும் வெளிப்பாடு இல்ல, தரிசனம் இல்ல, 3 பேர் தூங்க ஆரம்பிச்சாங்க நினைக்கிறேன். For the other 3 people they did not get any revelation or vision, they started sleeping. ஃபர்ஸ்ட் ஜெபம் ஸ்டார்ட் பண்ணும்போது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எல்லாரும் கை ஓத்து பயங்கரமா ஜெபிச்சாங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தா வெளிப்பாடு கிடைக்கும்போது தானியேலுக்கு மட்டும் தான் கிடைச்சது, 3 பேருக்கு கிடைக்கல. When they started praying, they all four together started praying, but the revelation got one to Daniel. சாதாரணமா இருக்கும்போது முழங்கால் அளவு தண்ணி இருக்கும்போது நீ நீச்சல் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. No need to swim when you have the water near deep level. தண்ணீர் அதிகரிக்கும் பொழுது தான் நீ நீச்சல் அடிக்கணும். When the water is more and more you have to பிரச்சனை அதிகரிக்கும் பொழுது உன்னுடைய ஜெப வாழ்க்கையினுடைய வேகத்தை நீ கூட்ட வேண்டும். You have to also increase the speed of your prayer when the problems are more. கர்த்தர் சில காரியங்களுக்கெல்லாம் சில முடிவு சொல்ற வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும். You have to just wait when the Lord is going till the Lord is going to give the conclusion for some matter. சில காரியங்கள் மறைபொருளா இருக்கும், கர்த்தர் அதை வெளிப்படுத்துற வரைக்கும் நீ பொறுப்பு தேவனுடைய அந்த வெளிச்சத்துல நீ உட்கார்ந்து இருக்க வேண்டும். You have to sit in the light of the Lord till the Lord reveals some mysterious things. சரியான ஒரு ஜெப ஆவிதான் அவனுக்கு பதிலை கொண்டு வந்தது. Only a right prayer spirit brought the answer to him. மத்தவெல்லாம் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னா, இவன் சொப்பனத்துக்கு அர்த்தத்தையும் சேர்த்து சொல்லணும்னு சொன்னான். All the others said the only interpretation for the dream, but he said you have to say the dream as well as the interpretation. நான் சொல்றேன், நான் நேத்து நைட் ஒரு சொப்பனம் பார்த்தேன், நீங்க சொல்லுங்க சொன்னா யாராவது ஒரு ஆள் சொல்லுவீங்களா? If I say I got a dream yesterday, if I ask you to say, will anybody say? கல்தேயர்கள்லாம் சொன்னாங்க, ஐயா சொப்பனத்தை சொல்லுங்கள், நாங்கள் அர்த்தத்தை சொல்லுகிறோம். அவன் சொன்னா, இப்படி திருப்பி வந்து என்னைய கேட்டீங்கன்னா வெட்டி கொன்றுவேன்னு சொன்னான். All the Galileans said, sir, you please say the dream, we will give the interpretation. If you say again, we will kill you. சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல சக்தி இருக்கா? சொப்பனத்தை சேர்த்து சொல்லணும். If you have the ability to say the interpretation for the dream, say the dream also he said. என்ன காரணம் சொல்லுங்க பாப்போம். What is the reason, do you know? அவனுக்கு சொப்பனம் மறந்து போச்சு. Because he has forgotten the dream. பெரிய ப்ராப்ளம் என்னன்னா அவனுக்கு சொப்பனம் மறந்துச்சு, பட் அந்த சொப்பனத்தினால ஏற்பட்ட கலக்கம் அவனை தூங்க விடாம கெடுத்துச்சு. Because it was a great problem, he has forgotten the dream, only that trouble did not made him to sleep. ஆனா அதே நேரத்துல எதையாவது ஒரு அர்த்தத்தை சொல்லி அவன் ஏதாவது சொல்லிட்டு போற கூடாதுன்னு சரியான அர்த்தத்தை தேடுறதுக்காக வெயிட் பண்ணி உட்கார்ந்தான். But he was also waiting, he doesn't need some ordinary meaning but the right meaning. நல்லா ஜெபிக்கணும். We have to pray well. சரியா ஜெபிக்கணும். We should pray rightly. 2 பேர் 3 பேர் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. We have to sit 2 or 3 together and pray. ஆவியில ஒருமைப்பாடு கிடைக்கலன்னா தனியா உட்கார்ந்து. If we don't get the singleness in the spirit, we sit separately and pray. நீ வாட்டுக்கு தேவ சமூகத்துல உட்கார். You just sit in the presence of God. நீயா ஒரு மேப்பை போட்டு ரெகக்னைஸ் பண்ண சொல்லாத, ஆண்டவரே நீ பேசாம உட்கார்ந்து கர்த்தாவே நான் என்ன செய்யணும்னு நீ உட்கார். Don't make a map and ask the Lord to recognize, you sit and ask the Lord to do something. புரியுதா? Do you understand? என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே இத கிராண்ட் பண்ணுங்கன்னா நீ சொல்றியே தவிர நான் என்ன செய்யணும் நீங்க சொல்லுங்கன்னு கேக்குறதுக்கு ஆள் கம்மியா இருக்கு. There is people are less what the Lord you are going to see, say I am going to do, but you are making some great plan and ask the Lord to do. உன்னுடைய வெளிச்சம் அவன் கேக்குறான், அந்த ராஜா சொல்றான், உனக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்குதுன்னு நான் கேள்விப்படுகிறேன். The king says I hear something, there is a light in you.
நம்ம ஆளுங்களுக்கு எல்லாம் என்ன வெளிப்பாடு கிடைக்குது? What kind of revelation our people are getting? ஒரு வீட்ல ஒரு பையனை காணோம். In one house the boy was missing. நான் அந்த வீட்டுக்கு போறேன். I had been to that house. ஒரு லோக்கல் கூட்டம் முடிச்சிட்டு அந்த வீட்ல பாவம் துக்கமா இருப்பாங்களே நான் போய் பார்க்க போறேன். After a local meeting I had been to the house to see because they will be worried by seeing the not seeing the son. அவங்களும் கூட்டத்துக்கு வந்து தான் வீட்டுக்கு போயிருக்காங்க. They also come to the meeting and went go. நான் போனா எல்லாம் வந்து அழுது. When I went they were all seated and crying. ஒருவேளை காணாம போன பையன் செத்து போய்ட்டானோன்னு எனக்கு பயம் வந்துருச்சு. I also got afraid because the son which was missing he was died. விசாரிச்சா When I inquired, கூட்டம் முடிஞ்ச உடனே அதே குடும்பத்தோட இன்னொரு பாட்டியும் கூடயே வந்துட்டாங்க. another grandma also went with the same family. வந்து ஒரு சொப்பனத்தை சொல்லிடுச்சு. She said a dream. உங்க பையனுக்காக ஜெபம் பண்ணேன். I prayed for your son. அப்படியே தண்ணில மிதந்து போறான். He's just floating on the water. அப்ப முடிஞ்சு போச்சுல. Everything finished. பையன் செத்து போய்ட்டான்னு The அர்த்தம். boy just died. It's meaning. இத சொன்ன உடனே ஓன்னு உட்கார்ந்து எல்லாரும் அழுதாங்க. Everybody started crying aloud because when they got the meaning. அது ஏன்ட்ட சொல்லிட்டு எல்லாரும் அழுத உடனே நான் மெல்ல அந்த பாட்டியை கூப்பிட்டு நேரா வீடு போய் சேருன்னு சொன்னேன். When they told me and cried, I asked the grandma to go home. என்ன யான்னு? What's the matter, she asked. முதல்ல வீட்டுக்கு போ. கூட்டம் முடிஞ்சிச்சுல. நீ ஏன் இந்த வீட்டுக்கு வந்த? Why you have come here? The meeting is over. No. கூட்டம் அங்கேயே முடிஞ்சிச்சு. கூட்டம் அங்க முடிஞ்சிச்சு. நீ என்ன விசிட்டிங் பண்றீங்க வீடு வீடா? The meeting is over here. Why are you visiting home? வீடு போய் சேரு. Just go home, I said. ஐயோங்கட்ட சொன்னேன் கர்த்தர் அறியாம ஒண்ணும் சம்பவிக்காது. Nothing will happen without the Lord, without the knowledge of the Lord, I said. நம்ம ஜெபமனும் தேவன் நமக்கு சித்தமானது செய்யும். Well, let us pray, let the Lord do according to his will. கொஞ்ச நாள்ல அந்த பையன் உயிரோட வந்துட்டான். After some days the boy came back. அப்ப தண்ணில பார்த்த சொப்பனம் என்ன? வெளிப்பாடு என்ன? What was the dream? She was seen in the boy which was floating on the water. இப்படி வீடு வீடா போய் தீர்க்கதரிசனம் சொல்ற ஆளுங்க எல்லாம் சிவகாசியில இருக்கிறதா கேள்விப்பட்டேன். Even Sivagasi IKR people are going house by house. 15 ரூபாய்க்காக தீர்க்கதரிசனம் சொல்லாத. தீர்க்கதரிசனத்தை விலையே மதிப்பில்லாம போய்டும். There is no value for the prophecy if you go and tell like that. தாம்பரத்துல ஒரு இடம் இருக்கு. இயேசுவின் நாமத்துல குறி சொல்லப்படும். நீ அதே மாதிரி போர்டு வச்சிட்டு வேணா சொல்லு. In Tambaram there is a place called in the name of Jesus there is sorcery. நீ அப்படி ஒரு தரிசனம் உள்ளாளா? சபையில சொல்லு பார்க்கலாம். If you have a vision in the church, why can't you say? சபையில கர்த்தர் எனக்கு சொன்னார்னு சொல்லி நீ தைரியமா சபையில நான் மைக் வச்சு கொடுக்கிறேன். நீ எழுப்பி சொல்லு. கர்த்தர் இப்படிலாம் சொன்னார். அது நிறைவேறிச்சுனா நான் உன்னை தீர்க்கதரிசி சபையில கிராண்ட் அக்செப்ட் பண்றேன். In the church I will give you mic and come and say boldly the Lord has told to me then I will also accept you. அது என்ன ஒரு பணக்காரனை பார்த்த உடனே தீர்க்கதரிசனம் வருது. அது எங்க இருந்து வருது அந்த ஆவி? When you see a rich man how can you get a vision or a prophecy where you get that? காசுக்காக கர்த்தர் புதுசா இறங்கி 15 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு இறங்கி வந்துருவாரா? For 15 rupees and 150 rupees will the Lord come? எனக்கு தெரியும் திருவொற்றியூர்ல ஒரு அம்மா இருக்கு. There is a mother in Tiruvatiyur I know. மதர்ல ஒரு சாதாரண விசுவாசி தான். An ordinary sister. ஒரு நாள் கூட சபையில தீர்க்கதரிசனம் சொன்னது கிடையாது. She never prophesies in the church in any day. வீட்ல மட்டும் உட்கார்ந்து வீட்டு ஜெபத்துல பயங்கர தீர்க்கதரிசனம் சொல்லுவா. But at her house she will be going on giving the prophecy every day. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. I was wonder. வீட்ல மட்டும் ஜெபத்துல தீர்க்கதரிசனம் சொல்லும். சபைக்கு வரும்போது ரெண்டு குழந்தைகளை எடுத்துட்டு வந்துட்டு குழந்தைகளுக்கு தூக்கிட்டு சுத்திட்டு நேரத்தை போக்கிடுவா. When you come to the congregation she will be having the children and going here and there, but at home she will be giving the prophecy. பையனை பார்த்தா அவன் கெடுத்து போயிட்டான். The boy also went astray. பையனை ஒழுங்கா வளர்க்க தெரியல. என்ன தீர்க்கதரிசனம் சொல்ற நீ? You do not know how to grow up your children. How can you give the prophecy? நல்லா புரிஞ்சுக்கோங்க. உனக்குள்ள தேவனுடைய வெளிச்சம் இருக்கு. You have to understand that you need the light of the Lord in you. தேவன் உன்னோட பேசுற அளவுல உன்னுடைய வாழ்க்கையை நீ செட்டப் பண்ணிக்க. You have to set up your life as the Lord has to talk to you. மறைபொருளை கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துவார். God will reveal all the mysterious things. தானியேலுடைய அந்த தேவனுடைய ஆவி உனக்குள்ள இருக்க வேண்டும். You need the spirit of the spirit of God which was in Daniel. ஜெபம்னா எழும்பவே மாட்டான். அப்படியே உட்கார்ந்திரறது. He will not get up if there is prayer. He will just sit there. நாளை காலையில பதில் சொல்லணும்னா நைட் ஃபுல்லா உட்கார்ந்துருவான் தேவ சமூகத்துல. Tomorrow morning he has to give the answer. The whole night he will sit in the prayer. உனக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. Take heed so that the light which is in you should not be darkened at all. உன்னுடைய தரிசனம் இருளாகாதபடி நீ எச்சரிக்கையாயிரு. You should be very take heed. Your vision should not be darkened. 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 119 Psalm 105th verse. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Proverbs 6:23. இந்த இரண்டிலும் பார்க்கும் பொழுது வேதமே வெளிச்சம் வசனமே வெளிச்சம் என்று சொல்லப்படுகிறது. It is said about the light and the word of God is the lamp. புரியுதா உங்களுக்கு? Do you understand? வேதமும் வசனமும் தான் ஒரு மனிதனுக்கு வெளிச்சம் என்று சொல்லப்படுகிறது. For a man only the light is a lamp and word of God and the lamp. வேதமும் வசனமுமே மனிதனுக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. The law as well as the light or the word of God is the light of the man. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த வெளிச்சத்துல நீங்க நிக்கிறீங்க? How many of you are standing in the light today? பைபிள் 72 வீட்ல இருக்கலாம்.
ஆனா பைபிள் நீ படிக்கும் பொழுது தான் உன்னுடைய வாழ்க்கையில வெளிச்சம். You may be having 72 Bibles at home, but when you started reading the word of God or the Bible, you will be getting the light in you. பிரச்சனை வந்துருச்சா பைபிளை தூக்கி படிக்க ஆரம்பிச்சு. When you get the problem, take the Bible and read. வியாதி வந்துருச்சா பைபிளை தூக்கி படிக்க ஆரம்பிச்சு. If you get the sickness, take the Bible and read. நெருக்கம் வந்துருச்சா ஓடி போய் பைபிள் எடுத்து. If you get any crisis, a time of crisis, you read the Bible. உன் புருஷன் உன்னை ஏசிட்டானா, மனைவி பிள்ளைகள் ஏசிட்டாங்களா, பிரச்சனை ஆயிடுச்சா, நேரா பைபிளை தூக்கி உட்கார்ந்து. If your husband scolded you or the children scolded by the mother, you take the Bible and read. 3 மணி நேரம் உட்கார்ந்து அழுகிறத விட்டுட்டு கொஞ்ச நேரம் பைபிள் படிச்சு பாரு. Than sitting and crying for 3 hours, read the Bible for a while. 2 நேரம் சாப்பிடாம அப்படியே துக்கத்திலே உட்கார்ந்து இருக்கிறத விட பைபிளை கொஞ்ச நேரம் படிச்சு பாரு. Sitting for not eating for 2 times and sitting in the sorrow, take the Bible and read. பைபிள் என்ன சொல்லு, வேதம் என்ன சொல்லுகிறது? What does the scripture say? உம்முடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியாய் இராவிட்டால் என்னுடைய துக்கத்திலே நான் என்ன செய்வேன்? அமிழ்ந்து போய். Unless thy law is the happiness to me, I would have drawn in my அந்த துக்கத்துல அமிழ்ந்து போற நேரத்துல அவன் போய் வேதத்துல உட்கார்ந்திருந்தான். When he was also drowning in the sorrow, he was reading the law. ஏதாவது நீ செய்யற பிசினஸ் வாய்க்கணுமா, கொஞ்ச நேரம் பைபிள் படிச்சிட்டு நீ போ, கிளியர் ஆகும். If you want to do anything, if your business has to be prosper, read the Bible sometime and go. அப்படிதானே சொல்லி இருக்கிறது. So, முதலாம் சங்கீதத்துல என்ன சொல்லி இருக்கு? what did it say in verse? இரவும் பகலும் வேதத்திலே தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். Blessed is the man who meditates the Lord day and night, whatever he does, it shall be prosper. கூட 2 அதிகாரம் உட்கார்ந்து படி. Sit and read 2 more the chapters. கூட ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து படி. Sit more half an hour and read the Bible. புரியுதோ புரியலையோ வேதத்தை படி, அது உனக்கு வெளிச்சம். அந்த வசனம் உன் கால்களுக்கு தீபமாய் வரும். Whether you understand or just you read the Bible, it will come as a lamp unto your feet. வேதமே வெளிச்சம். It is said the light is the word of God, the scripture is the light. வசனமே வெளிச்சம். The word of God is the light. ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த வெளிச்சம் எப்பொழுதும் உனக்குள்ள இருக்கிறதுக்கு நீ இடம் கொடுத்துக்கிட்டே இரு. A child of God has to give room, the light should be always found in you. அப்படியே தடுமாறும் பொழுது பட்டுன்னு உனக்கு ஒரு வசனம் வரும். When you stumble, all of a sudden you have to get a word of God. ஒரு நெருக்கமான சூழ்நிலையில கர்த்தர் உனக்கு ஒரு வசனம் தருவார். In the time of your crisis, God wants to give you a word to you. 119 சங்கீதத்துல தாவீது சொல்றான், என்னை நம்ப பண்ணின வசனம் என்று சொல்றான். The David says the word of God which made me to assure. ஆயிரக்கணக்கான வசனங்கள் இருக்கு, ஆனா அவனை நம்ப பண்ணது ஒரே ஒரு வசனம். Thousands of words are found in the scripture, but only one God made him to hope. நீங்க பைபிள் படிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு வசனத்தை உனக்கு வந்து பேசுவார். When you read the Bible, God will also speak to you through a word of God. தேவன் ஒரு தனிப்பட்ட மனிதனிடத்துல பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு வேதத்தின் மூலமாக. Through the word of God, through the scripture, God is able to talk to a man personally. அந்த பைபிள் ரீடிங், அந்த வெளிச்சம் உனக்குள்ள இருளாயிர கூடாது. That Bible reading, the light should not be darkened in you. விடாம நீ அந்த வேதத்தை படிச்சு பாரு. Continually you have to go on read the scripture. அது பேதைக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தையும் ஞானத்தையும் கொடுக்கும். It will bring you to the fool a great light and wisdom. ஒருவேளை படிப்பறிவு இருக்காது. You may not have any ஆனாலும் நீங்க வரும்போது பைபிள் தூக்கிட்டு வரணும். But even though you have to bring your Bible. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? Do you understand what I say? உங்களுக்கு படிப்பறிவே இருக்காது, ஆனா நீங்க கோயிலுக்கு வரும்பொழுது பைபிளை தூக்கிட்டு வரணும். You may be an illiterate or you do not know how to read the Bible or write or anything, but you have to அது ஒரு பட்டயம். It is a sword. அது தேவனுடைய வார்த்தை. It is the word of God. ஒரு பிசாசை துரத்தும் பொழுது when I was casting a devil, நான் இந்த பைபிளை தூக்கி கையில கொடுத்தேன். I just gave this Bible to the hand of that. நம்ம இந்த பைபிளை தூக்கி வைக்கிறோம், போடுறோம், இழுக்கிறோம், ஆனா அதுக்கு கொடுத்த உடனே அது இந்த தாம்பலத்தை கையில வச்ச மாதிரி ஏந்தி பிடிச்சு வச்சு. When I gave the Bible, just it was also holding like a tray the Bible. அப்படியே பிடிச்சு வச்சிட்டான். அந்த பிசாசு பிடிச்சாள். The devil possessed man was catching the Bible like a tray. நான் இத தொடறதுக்கு எனக்கு தகுதி இல்ல. I don't have any worthiness to touch that. அது என்னது, ஒரு புக் தானே அப்படினே. I asked, is it just a book? No. இல்ல. No. அது தேவனுடைய வார்த்தை. It is the word of God. அது சொல்லுது. The devil says. நமக்கு அப்படி சொல்ல முடியுமா? Can we say so? கடைசில போறேன்னு சொல்லிட்டு கரெக்ட்டா அந்த பைபிளை கொடுத்து ஓடிடுச்சு. The devil said I want to go, then I finally gave the Bible in my hand and go. பைபிள் தேவனுடைய வார்த்தை. The Bible is the word of God. வேதம் உன்னுடைய வாழ்க்கையினுடைய வெளிச்சம். The law is the light in your life. நீ பைபிளை படிச்சிட்டே இருக்கணும். You have to go on read the Bible. டைம் கிடைக்கும் போதெல்லாம் நீ படிச்சு பாரு. உன்னுடைய வாழ்க்கையில எப்ப நீ தடுமாறியோ அந்த வசனம் உனக்கு வெளிச்சம் வந்து. Whenever you get the time, you read the Bible. When you are life, when you are stumbling, it will be a light unto you. உனக்கு படிப்பறிவு இல்லன்னா நீ கையில வச்சுக்கோ. அது ஒரு பட்டயம், தேவனுடைய வல்லமை, உன்னை பாதுகாக்கக்கூடிய ஒரு சக்தி. If you don't have any ability to read, it is a sword, it is the word of God. It is a power to keep you. இன்னைக்கு எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? How many are believing that? உன்னுடைய வெளிச்சம் இருக்கிறதா? Do you have the light in you? அந்த வேத வசனத்தின் வெளிச்சம் உனக்குள்ள வீசிக்கிட்டே இருக்கா? Whether the light of the law is shining in you? அந்த வசனத்துக்கு நீ ஒப்பு கொடுத்தீனா வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாயிட்டே இருக்கும். If you commit yourself for the word of God, there will be changes in your life. சுபாவங்கள் மாறும். The characters will be changed. கோபங்கள் மாறும். All the angers will be changed. பிரிவினைகள் மாறும். All the separation will be changed. கசப்புகள் மாறும். All the bitterness will go. நீ அதை படிக்க படிக்க அந்த வெளிச்சம் உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா இருளையும் வெளியே தள்ளிட்டே இருக்கும். When you go on read
again and again, all the darkness will go out from you and your light will come ஒரு down. 4 நாள் பைபிளை படிக்காம பாருங்க, இருந்து பாருங்க, உங்களுக்கு இந்த உலகத்துல எல்லாமே இருள் போல்றது மாறிடும். If you don't read the Bible for 4 days and stop, all things will look like a darkness to you in the world. இன்றைக்கு எத்தனை பேருக்கு இந்த வேத வசனத்தின் வெளிச்சம் உங்களுக்குள்ள இருளாகாதபடி பாதுகாக்கப்படுது? How many of you are going to preserve this light, taking heed not to, the light should not be darkened in you? 37ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்துல உம்முடைய நீதி வெளிச்சத்தை போலும் இருக்கிறதுன்னு சொல்லுது. The Psalms 37:6 it is said, your righteousness is like a light. ஒரு தேவனுடைய பிள்ளை நீதி உள்ளவனாய் இருக்கணும். A child of God should have some righteousness in him. மாயமற்றவனாய் இருக்க வேண்டும். He should not have மாயம் பண்ண கூடாது. He should not do any dissembling. அவன் பட்சபாதம் உள்ளவனாய் இருக்க He கூடாது. should not be a man of passion. Is it right? அது சரியா? Is it right or not? நீங்க போய் உங்க பிள்ளையை அடிச்சு தூக்கிட்டு வரணும். You have to go and beat your own child and take. அதை அடிச்சிட்டு இழுத்துட்டு வரும்போது இவங்க அந்த பிள்ளையை ஏசிட்டு வருவாங்க. They will be also scolding the other child when they bring this child. அதுவும் தப்பு. It is also wrong. உனக்குள்ள ஒரு நீதி இருக்கணும், அதுதான் வெளிச்சம். You need a righteous in you, that is light. உன்னுடைய நீதி வெளிச்சமா இல்லாவிட்டா நீ இருளாய் போய் நீ பட்சபாதக்காரனாய் உன்னை எல்லாரும் ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவாங்க. If your righteousness is dark means you will not have any light in you, there will be dark, everybody will start scolding you. இன்னைக்கு எத்தனை பேர் உங்களுடைய நீதி வெளிச்சமா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. How many of you are thinking your righteousness is light? மத்தவன் செஞ்சா ரொம்ப பயங்கரமா தப்பு சொல்லுவோம். If others do, we will be also blaming the well. ஆனா நம்ம செஞ்சா அதை ஒரு தப்பாவே எடுத்துக்கிறது. If we do something, it will not be a matter at all or mistake at all. உன்னுடைய வெளிச்சம் இருளா இருக்கக்கூடாது. நீ ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா அழகான ஒரு மனுஷனா இரு. You should be a very straightforward man and a beautiful man. Your life should not be darkened. எல்லாருக்கும் ஒரே நீதி. For all same righteousness. உனக்கு ஒரு நீதி தான் இருக்கணும், மற்றவனுக்கு அதே நீதி தான். You have to show the righteousness to you and others the same. உனக்கும் உன்னிடத்தில் தங்குகிற அந்நியனுக்கும் பரதேசிக்கும் ஒரே பிரமாணம் இருப்பதா? A same law should be followed for you and the strangers which is dwelling in you. அப்படி நீ ஒரு பரந்த மனப்பான்மையோடு இருந்தாதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில நீ முன்னேறி செல்ல முடியும். If you have the generous mind, then only you can go ahead in your Christian life. அடுத்ததாக Next, ஏசாயா 51:4 பார்க்கும் பொழுது Isaiah 51:4. பிரமாணத்தை கர்த்தர் வெளிச்சமாய் ஏற்படுத்தினார். God also appointed the law as the light. ஒரு மனுஷனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை பிரமாணத்துக்கு உட்பட்டது. A man's Christian life is under some law. இல்லாவிட்டால் சட்டத்துக்கு உட்பட்டது. Or under some regulation. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை உபதேசம் தான் அவனுக்கு சட்டம். Only the doctrine is the law for him for a Christian life. இன்னொரு பகுதியில பிரதிஷ்டை தான் அவனுடைய வாழ்க்கையில வெளிச்சம். In another portion, only the consecration is the light for him. பிரமாணத்தை மீறுவது பாவம். Only transgression of the violation of the law is a sin. உபதேசத்தை நீ மீறக்கூடாது. You should not violate the doctrine. சபையில ஒரு சட்டதிட்டங்கள் இருந்தா அதை மீறக்கூடாது. If there is a laws and regulation in the church, you should not violate it. உன்னுடைய ஜீவிதத்துல ஒரு பிரதிஷ்டை பண்ணியிருந்தேனா அதை மீறக்கூடாது. If you make a consecration in your life, you should not violate it. உன்னுடைய பிரதிஷ்டை தான் உனக்கு ஒரு வெளிச்சம். Only your consecration is your light for you. சிபிஎம் சர்ச்சினுடைய வெளிச்சமே உபதேசம் தான். Only the light of the CPM church is the doctrine. ஒரு பெரிய வெளி போதகர் ஒருத்தர் சொன்னாராம். The outside our preacher said, சிபிஎம் காரங்க கையில உபதேசம் சிக்கி கொண்டது. the doctrine is caught in the hand of the CPM people. வேர்ல்ட்லயே அது உபதேசம் சிக்கி கொண்ட ஒரே இடம் இதுதான். Only the whole world, the place where the doctrine is caught. அந்த சபையில உள்ள ஜனங்கள் எப்படி இருக்காங்களோ இல்லையோ, அவங்க என்ன பண்றாங்களோ, ஆனா உபதேசம் எங்க இருக்கு? Where is the doctrine, whether the people in the congregation what they do or not? உபதேசம் வந்து பரலோகத்திலிருந்து வந்து சிக்கி கொண்ட இடம் இது. From the heaven the doctrine came and caught in which place? உபதேசம் பொழியிற இடம் அது ஒண்ணுதான். Only that there is this a place, CPM is the place the doctrine showers. மற்றவன் எல்லாம் gospel பேசுவான். All the other people will speak about the gospel. ஆனா சிபிஎம்ல சுத்தி டாக்டர் தான் பேசுவான். But in the CPM only we are going on rounding by round, we talk the doctrine. மற்றவெல்லாம் விடுதலையை பேசுகிறான், ஆனால் நாங்கள் பரிசுத்தத்தை பேசுகிறோம். All other people are talking of the deliverance, we speaks about the holiness. gospel ஒரு மனிதனை விடுதலையாக்குகிறது, டாக்டரின் ஒரு மனிதனை சுத்தமாக்குகிறது. A gospel delivers a man, but the doctrine cleanses a man. உன்னுடைய பிரமாணம் உனக்கு வெளிச்சமா இருக்கு. Your law should be a light unto you. உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பிரமாணம் இருக்கணும். In your life there should be a law for you. உன்னுடைய வாழ்க்கையில சில பிரதிஷ்டைகள் இருக்கணும். In your life there should be, you need some consecration. உபதேசத்தின் அடிப்படையில சட்டத்தின்படி நீ யுத்தம் பண்ணாதான் நீ முடிசூட்டப்படுவாய். If you also according to the law you fight, you will be crowned. அதுதான் அப்போஸ்தல உபதேசம் என்று அழைக்கப்படுகிறது. It is only called the doctrine of apostle. உன்னுடைய பிரதிஷ்டை அந்த வெளிச்சம் இருளா இருக்கக்கூடாது. Your consecration, your life should not be darkened. யாரு சொன்னாலும், let anybody say,
யாரு சொன்னாலும் உன்னுடைய பிரதிஷ்டையை நீ உடைக்க அனுமதிக்கவே When கூடாது. anybody say you should not allow your consecration to be broken. ஒரு சகோதரன் செருப்பே போட மாட்டார். One brother should not use any chappal. பாஸ்டர் டியூ போய் அவருக்கு ஒரு செப்பல் செருப்பு வாங்கி கொடுத்தார். Pastor T.U. gave a chappal to him. அவருக்கு இன்னுமே ஓடல. He couldn't do anything. என்ன பண்றது? What he could do? வருஷக்கணக்கா செருப்பு போடல. பாஸ்டர் டியூ கூப்பிட்டு அதெல்லாம் இல்ல நீ கட்டாயம் போடணும்னு சொல்லி ஒரு செருப்பு வாங்கி For many years he did not wear the chappal, but the Pastor T.U. called him and gave a chappal to him. You have to put. இவருக்கு என்ன பண்ணனே தெரியல. He couldn't do what to do. என்ன ஆண்டவரே இப்படி ஒரு போராட்டத்துல பாஸ்டர் கொண்டு வந்து குறுக்க விட்டுட்டீங்களே. What Lord you have given in the same சரி நான் போட்டுக்கறேன்னு வந்துட்டார். He said yes I. இல்ல என் முன்னாலே நீ போட்டு காட்டுங்க. No in my side you have to put it, he said. பாதரட்சைகளை அணிந்த உன் கால்களை நான் பார்க்கிறேன். I want to see the legs which is put on the shoes. என்ன வண்ணன்னு போட்டு வந்தார். Without knowing anything he was also wearing that. வந்ததோட தூக்கி போட்டார். Just he put it away after he came. எல்லாரும் கேட்டாங்க என்ன சீப் பாஸ்டர் வாங்கி கொடுத்தாரு என்ன? What the chief pastor gave you know where is that? வாங்கி கொடுத்தது உண்மை. அதற்கு கீழ்ப்படிந்து அவர் முன்னால் நான் போட்டு விட்டேன். இதுக்கு மேல இன்னொரு சீப் பாஸ்டர் இருக்காரு. அவருக்கு நான் ஏற்கனவே போட மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். It is also true the chief pastor gave me. I also go wear it in front of him. Before more than that there is another chief pastor. உன்னுடைய பிரதிஷ்டை தான் உன்னுடைய வெளிச்சம். நீ அந்த பிரதிஷ்டையை விட்டுட்டேனா நீ இருளாயிரு. If your consecration is your life, if you leave that you will become a dog. சிம்சோன் அந்த பிரதிஷ்டையில இந்த பிரமாணத்துல இருக்கிற வரைக்கும் தான் சத்துரு அவனை பார்த்து பயந்தான் நடுங்கினான் ஓடினான். See till Samson was under his consecration, the enemy saw him and feared and ran away. அந்த பிரமாணத்தை அந்த தீர்மானத்தை அந்த பிரதிஷ்டையை அவன் விட்டச்சான். அடுத்த செகண்ட் சத்துரு இவனை கொண்டு போய் மொட்டை அடிச்சு விட்டுட்டான். Then very next second the enemy also made his head bald because he was broken the decision and determination on the consecration. அந்த நிமிஷத்துல அவனை மொட்டை அடிச்சு விட்டான். The very same second he was they shaved அதே his head. நேரத்துல அவனுடைய கண்களையும் பிடுங்கி விட்டான். The same time his eyes was also plucked உன்னுடைய out. பிரதிஷ்டை இருந்தாதான் நீ வெளிச்சமா இருப்ப. பிரதிஷ்டை போயிருச்சு உன்னை சத்துரு தூக்கி எறிந்து குப்பையில தூக்கி போட்டு போயிடும். If you have the consecration you will be light. If you leave the consecration enemy will take you and put you somewhere. மத்தேயு 17:2ல இயேசு மறுரூபமாகி காண்பித்தார். அவருடைய வஸ்திரம் வெளிச்சமாயிருந்தது. When Matthew 17:12 Jesus was also 17:2 Jesus transformed his the garment was glittering. அவருடைய வஸ்திரம் வெளிச்சம் போல பிரகாசம். His garment was glittering like a light. அதுவரைக்கும் சாதாரணமா இருந்த அந்த வஸ்திரம் பயங்கர பிரைட்டா மாறி. So for the garment was ordinary, it became so bright like a light. இது எதை காண்பிக்கிறது? What does it show? எழுத்தின் பிரகாரமாகவும் நம்முடைய வஸ்திரம் வெளிச்சமா இருக்கு. Literally also our garment should be a light one. இந்த டார்க் கலரை பிடிச்சிட்டு அடிச்சிட்டு இந்த பட்டிகாடு மாதிரி அடிச்சிட்டு வரணும். You should not put like the dark colored dress. இந்த fluorescent கலர் பாத்துக்கீங்களா? Like fluorescent colors. போட்டு வருவாங்க. அப்படி பள்ளி ரோட்ல போறவங்க எல்லாம் திரும்பி கண்ணெல்லாம் கூசி. Like a glittering fluorescent color they will be wearing and coming on the road. இல்லனா black அடிச்சிட்டு வருவாங்க. Or they will be wearing the black colored dress. அப்படினா என்ன? What is the meaning of that? உன்னுடைய வஸ்திரம் வெளி பிரகாரமா வெளிச்சமா இருக்கணும். Outwardly your garment also should be a light. சரியான அர்த்தம் பியூர் ஒயிட் தான். The right meaning the pure white is should be your garment. பரலோகத்துல நீங்க பாத்தீங்கன்னா You see the heaven அங்க எல்லாரும் எப்படி நடந்தார்கள்? how all they walk. எப்படி நடந்தார்கள்? How they walk they எப்படி நடந்தார்கள்? how did they walk? யோசேப்பு போல பலவர்ண அங்கி அணிந்தார்களா? Like Joseph they got the various colors dress. அவனுக்கு பலவர்ண அங்கின்னா விட்டவே மாட்டான். கடைசில புடிங்கி விட்டது அதுதான் புடிங்கி விட்டான். He had the multi colored coat, finally they got plucked out. அப்படிதானே? He said it. யோசேப்பு புறப்பட்டு வந்தான்னா எப்ப வந்தாலும் எதை போடுவான்? இதுதான் போடுறது. எப்ப பார்த்தாலும் ஒரே Dress பார்த்து நீங்க அம்மா விசுவாசி குறிச்சு எல்லாரும் அப்படி போடுவாங்க. Whenever Joseph come he used to put the multi color coat. Our believers also the same way. எப்பொழுதும் அந்த பல வர்ணமான ஒரு அங்கியை தான் தூக்கி போட்டு கோட்டை தூக்கி போட்டு வெளியே வரும். He'll be always wearing the multi color coat all come. அவங்க அண்ணெல்லாம் பார்த்தா முதல்ல இந்த Dress-ஐ வந்து புடுங்குறாங்க. All the brothers say first of all we have to pluck out this multi color coat from him. மொத்தத்துல ரத்தத்துல தோய்த்து கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. Just they dipped in the blood and gave. கொஞ்ச நாள் கழிச்சு அவன் போட்ட அந்த Dress என்ன தெரியுமா? ஜெயில் Dress. After some days he was wearing the prison dress. அப்படிதானே? Said it? ஜெயில் Dress தான் போட்டு உட்கார்ந்தான் ஜெயில்ல. Yes, wearing the prison dress and be in the prison. நீ விடலன்னா விட வைப்பார். If you don't leave God will allow make you to leave. உன்னுடைய வஸ்திரம் வெளிச்சம். Your garment should be a light. இது எதை காண்பிக்கிறது? What does it show? வஸ்திரம் என்பது நம்முடைய துதியை காண்பிக்கிறது, இல்லாவிட்டால் வைராக்கியத்தை காண்பிக்கிறது, இல்லாவிட்டால் பரிசுத்தத்தை காண்பிக்கிறது. இப்படி பல காரியங்களை அது காண்பிக்கிறது. The garment shows our pride or the jealous or jealous. பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா 10 விதமான வஸ்திரங்கள் இருக்கு. In the Bible you see there are 10 kinds of garments. அது டைம் கிடைச்சா நான் உங்களுக்கு பேசி இருப்பேன்னு நினைக்கிறேன். I was spoken about if I get the time will. ஆவிக்குரிய தேவனுடைய ஜனங்கள், the spiritual children of God, உங்களுடைய வஸ்திரம் வெளிச்சமா இருக்கும். your garment should be a light. அது எதை காண்பிக்கிறது? What does it show? வைராக்கியம்.
It shows a jealous. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நல்ல ஒரு வைராக்கியமான வாழ்க்கை. The Christian life is a very good jealous life. சும்மா பேரளவுக்கு நீ வாழ்ந்துட்டு நான் பெந்தேகோஸ்தே விசுவாசின்னு சொல்லிட்டு போயிட கூடாது. You should not live a namesake life and say I am a Pentecostal believer and go. அப்படி ஒரு வாழ்க்கை வேஸ்ட்னு சொல்றேன். I say like a life is waste. அதனால தான் இயேசு சொன்னார் நீங்களும் போய் விட மனதா இருந்தால் என்ன செய்யுங்க போய் விடுங்க. So then Jesus said if you want to go you can also go. நல்ல ஒரு வைராக்கியமான வாழ்க்கை. We need a jealous life. பரிசுத்தம்னா வைராக்கியமா போராடணும். There is holiness. We got to struggle. பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதுல நீங்க ரத்தம் சிந்தத்தக்கதாக என்ன செய்யணும் போராடணும். You got to strive resisting against the sin. விசுவாசத்துக்காக தைரியமாய் போராடணும். You should also strive boldly for the faith. செத்து போயிட்டோம்னா பரவாயில்லை நான் செத்து போறேன்னு சொல்லணும். If you want to die you say I want to die. செத்து போறதுக்கு வாய்ப்பு வந்தா கூட நான் சரி செத்து போறேன்னு நீ சொல்லணும். If you get a chance to die you have to say yes let me die. சென்னையில அடையார்ல ஒரு முக்கியமான விசுவாசி இன்டர்பிரட் பண்றவரு மிகுந்த வியாதிப்பட்டு சாகர கண்டிஷனுக்கு போயிட்டார். In Chennai the interpreter he was a very important person. He was also very sick and to death. சிக்கா இருக்கும் பொழுது ஸ்டார்டிங்ல ஃபெய்த்ல கொண்டு போய் வச்சிட்டாங்க. At the time in the beginning of his sickness he was kept in the faith home. நல்ல போஸ்டிங்ல இருந்ததனால டெய்லி அவங்க ஆபீசர் அப்பாயின்ட்மென்ட் வந்து வரிசையா பார்த்துட்டே இருந்தாங்க. Because he was in a very good posting all the officers every day visited him. ரெண்டு வாலிப பிள்ளைங்க. Two young girls. அவருக்கு ரெண்டு வாலிப பிள்ளைங்க. He had two young girls. பாஸ்டர் யானஸ் ஒரு நாள் போய் பார்த்து one day Pastor Yanis visited him. நீங்க ஒருவேளை ஃபெய்த்ல இருக்கிறதுனால வேற வழி இல்லாம மருந்து எடுக்காம இருக்கீங்களா? Are you not taking the medicine because you are in the faith home? ஏன்னா வந்துட்டோம் இனிமே இங்க வந்து ஃபெய்த்ல இருந்து மருந்து எடுக்க போனா என்னது கேவலம்னு சொல்லிட்டு கூட நீங்க இருக்கலாம். You may be also feeling shame because being the faith home you go and take the medicine. உங்க நண்பர்கள் எல்லாம் ரொம்ப வலியுறுத்துறாங்க. All your friends are also insisting you. கவர்மெண்ட்ல இருந்து क्वेश्चन பண்றதா சொல்றாங்க. The government also questioning they are saying. என்ன பண்ணலாம்? What can we do? நீங்க என்ன செய்ய போறீங்க? What are you going to do? ஒருவேளை வெளிய போறதுக்கு உங்களுக்கு யோசனை இருந்தும் எல்லாரும் தப்பா புரிஞ்சிடுவாங்களோன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இல்ல நீங்க போனா என்ன செய்யலாம்? If you want to go out don't think others will think you wrongly. If you want to go you can go he said. அவர் சொன்னாரா அப்படி இல்ல. No it is not so. நான் என்ன வந்தாலும் சத்தியத்துக்காக நிக்க விருப்பப்படுறேன். Whatever may come I want to stand for the truth. சொந்தக்காரங்க எல்லாம் வந்து சொன்னாங்க. All the relatives said unto him. மருந்து எடுத்துட்டு திருப்பி நீங்க இனிமேல் அந்த எடுக்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் பண்ணிக்கலாமே. Okay, if you now you can take medicine after that you can make a consecration I will not take medicine. இப்படிலாம் அவங்களுக்கு பலரும் போதிக்க ஆரம்பிச்சாங்க. So many of them gave the counseling like that. ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் வந்து சொன்னாங்க ரெண்டு பிள்ளைகளை பாருங்க செத்து போயிட்டீங்கன்னா அனாதையா போய்டும். You say our close relatives also say if you die means see you are two young girls if you die means what will happen to them. அவர் சொன்னார் நான் செத்து போறதையும் பார்க்கல ரெண்டு பிள்ளைகளும் பார்க்கல நான் இயேசுவை தான் பார்க்கறேன்னு சொன்னார். I only seeing Jesus Christ not seeing I am going to die other two children. கடைசில அவர் இறந்து போயிட்டார். Finally he died. எல்லாரும் துக்கப்பட்டாங்க. Everybody worried. ஐயோ அந்த பிள்ளைங்கள என்ன ஆக போகுது? What the children will be? இன்னைக்கு சென்னையில நல்ல ஸ்டாண்டர்டா அவங்க லைஃப் இருக்கு. Their lives are very standard the young girls சாதாரண லெவல்ல இல்ல நல்ல போஸ்டிங்ல நல்ல டாப் லெவல்ல அந்த பிள்ளைங்க இருக்காங்க. The children are in the top level in the very high posting today. நீ என்ன வந்தாலும் நீ உன்னுடைய வஸ்திரம் வெளிச்சமா இருக்கணும் உன்னுடைய வைராக்கியம் வெளிச்சமா இருக்கணும். Whatever may come your jealous and your garment should be light. உன்னுடைய துதி ரொம்ப வெளிச்சமா பிரைட்டா இருக்கணும். Your praise also should be a light and bright one. அடுத்ததாக நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Proverbs 13:9. நீதிமான்களுடைய வெளிச்சங்கிறது சந்தோஷம். The light of the righteousness will make us glad. சாப்பாடே இல்லாட்டாலும் நீ சந்தோஷமா இருக்கணும். If you don't have even any meal you should be happy. போடுறதுக்கு நல்ல வசதியான வஸ்திரங்கள் தகுதியான நல்ல வஸ்திரங்கள் மதிப்பான வஸ்திரங்கள் இல்லாட்டாலும் நீ சந்தோஷமா இருக்கணும். If you don't have any honorable dress to put on you should be happy. ரொம்ப வறுமை கடன் தருத்திரத்துல இருந்தாலும் நீ சந்தோஷமா இருக்கணும். If you are also under poverty and very difficult condition you should be happy. இருக்க முடியுமா? Can you be? இயேசு சொன்னார் உங்கள் சந்தோஷம் எப்படி இருக்கணும்? நிறைவா இருக்கணும். Jesus said let your joy be full. என்ன இருந்தாலும் இல்லாட்டாலும் நீ சந்தோஷமா இருந்து பழகிப்பா. Whatever you may have or may not have you need a practice of being happy. வீடு இல்லன்னு துக்கப்பட்டுட்டு இருக்க கூடாது. You should not be going on worry you don't have a house. மனுஷகுமாரனுக்கு என்ன கிடையாது தலை சாய்க்க இடம் The கிடையாது. son of man don't have the place to lean on his head. கார் இல்லன்னு சொல்லிட்டு அப்படியே செத்து போன மாதிரி சுத்த கூடாது. You should not roam like as if you don't have a car. கார் பரலோகம் போகாது தெரியுமா? Do you know the car will not go to heaven? நீ போட்டுருக்க Dress எல்லாம் பரலோகம் போயிரும் நினைக்காத. இதெல்லாம் கொண்டு போனா பெரிய குப்பை கூட ஆயிடும் பரலோகம். They don't think whatever the dress you are wearing it will not go to heaven. If you take that it will be a donkey. எல்லாம் டிசைனா போட்டு அலையறீங்க. இயேசு வந்தா இந்த Dressோட போயிருவீங்களா நீங்க? All are wearing all designful dress when Jesus comes. இயேசுவே இந்த உலகத்தினுடைய Dress எல்லாம் ஒரு ஓரத்துல சுத்தி வச்சிட்டு தான் பரப்பிட்டு போனார். Even Jesus kept all the dress of him and roll in a corner and நீங்கள் அவர் வைத்த இடத்தை பாருங்கள் அவரை சுற்றி இருக்கிற சீலையை என்ன செய்யுங்கள் பாருங்கள். Go and see the place where he was kept and his garment.
உன்னுடைய ஜீவியம் எங்கே போய் கொண்டிருக்கு? Where is your life is going? சின்ன காரியத்துக்காக எல்லாம் துக்கப்படக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும். You should be very happy even for a small matter. You should not worry. லேசா ஒரு ஆள் சத்தம் போட்டா போதும் 3 நாள் அப்படியே செத்து போன மாதிரி முகநாடிலாம் வேறுபட்டு இந்த பேய் இறங்குது போல உட்கார்ந்துட்டு If lightly, if anybody scores, they will be like the devil possessed man worrying. ஏன் என்ன நடந்துச்சு? What happened? சந்தோஷப்படுங்க, கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறது உங்களுடைய பலன். Only it is a joy, it is your sin being joy in the Lord. புருஷன் ஏசிட்டான் உடனே அப்படியே செத்து போற மாதிரி உட்கார்ந்து. When the husband scores, you should not be like a dead one. மனைவி ஒரு மாதிரி பார்த்துட்டான உடனே இவர் அப்படியே 3 நாள் சாப்பிடாம செத்துட்டாரு. When the wife sees someone strangely, he will not eat for 3 days. இல்ல, நீங்க உடனே அதை சரிப்படுத்தி சமாதானமா சந்தோஷமா போய் பழகணும். It is not so immediately you have to make right and go happily. நீதிமான்களுடைய வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும். The light of the righteous people will make us glad. உனக்குள்ள நீதிமானா இருந்து நீ வெளிச்சமா இருந்தீனா மத்தவங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். If you are a righteous man and be light, all other people will be happy. என்ன நடந்து போச்சு? தேவன் அறியாம ஒண்ணுமே சம்பவிக்காது. Nothing will happen without the knowledge of God. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியுது, சொல்லுவீங்களா? All are knowing this word of God. Do you say? அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நான் சொன்ன உடனே நீங்க தான் என்னை விட பாஸ்டர் ஆச்சா? When I say you are faster than me, I காலத்தை say. பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்குன்னு சொல்லிருக்கு. Seeing the time, you are the teachers of the law. எனக்கு ஒரு 150 வசனம் தெரியும்னா இங்க 750 வசனம் தெரிஞ்ச விசுவாசி If உட்கார்ந்து. I know 150 verses, the believers they know 750 verses. நான் கொஞ்சம் பாதி தான் பிரசங்கம் பண்றேன். நீங்க வந்து கேட்டது எவ்வளவு பிரசங்கம் கேட்டிருக்கீங்க. Half of them I am preaching, but you have got more messages. சிவகாசி தோங்கல இருந்து எத்தனையோ பாம்பாட்டி வினோதமா ஊதி இருக்காங்க இங்க. Many charmers are wisely charmed here. ஆனா பாம்பு தான் என்ன செய்யல, சிக்கவே இல்ல. But the snake is not a caught. பாம்பாட்டி எவ்வளவு வினோதமாய் ஊதினாலும் இது என்ன செய்யல, காதுல எடுக்கல. Even though the snake charmers wisely they charm, they are not சரியா காதுல ஏறி இருந்துச்சுன்னா இன்னைக்கு பாதி பேர் இதுல ஊழியக்காரனா இருப்பாங்க. rightly. If every message is gone in the ear, half of them will be the servants of God. சரியா காதுல ஏறி இருந்துச்சுன்னா இப்ப full சர்ச்சும் அப்படியே நிறைஞ்சு வழிஞ்சிருக்கும். If they hear the message correctly, the whole church will be filled. சரியா நீங்க செவி கொடுத்திருந்தீங்கன்னா பியூர் ஒயிட் அண்ட் ஒயிட்ல நம்ம சர்ச் If you also hear the message correctly, the whole church will be pure white. சரியான விதத்துல நீங்க செவி கொடுத்திருந்தீங்கன்னா நகைப்போட்ட விசுவாசியை சபையிலே பார்க்க முடியாது. If you also hear the message correctly, we cannot see the believers with the jewels here. பாம்பு என்ன செய்யல? What the snakes doesn't do? தூத்துக்குடியில ஒரு கோயில் இருக்கு. There is a temple in Tuticorin. சிவன் கோவில். It is called Sivan Govil. நீங்க எப்பமாவது போனீங்கன்னா டூர் தான் ஊர் ஊரா சுத்தில அங்க போய் பாருங்க. If you go anywhere, anytime visit that place, just when you go for a tour, you go there. அந்த கோயிலுக்குள்ள சுத்திட்டே வந்தீங்கன்னா You just go around that. ஒரு இடத்துல ஒரு சின்ன சிலையை வச்சு திருப்பி வச்சிருப்பாங்க. In one place there will be a small idol. I just attend towards the அந்த wall. இடத்துக்கிட்ட போன உடனே எல்லாரும் விசில் அடிப்பாங்க, கத்துவாங்க, இல்லனா கை தட்டுவாங்க. In that place, all will be giving the whistle and just clapping and shouting. எதுக்கு? Why? அது செவிட்டு சாமி. Because it is a deaf God. நான் சொல்றது ஜோக் இல்ல, நானே போய் கை தட்டிருக்கேன். I myself have just clapped. It's not a joke. நானே அங்க போயிட்டு எல்லாரும் கத்துவாங்க, விசில் அடிப்பாங்க. அந்த இடத்துக்கு போன உடனே கை தட்டுவாங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கு என்ன செய்யணும்? உன்னை பார்க்க முடியாது, பட் நீ கத்துனா ஏதாவது கேட்கும். We cannot see, but if you go that place, they will just whistling or clapping or shouting. அதுபோல என்ன இன்னைக்கு நான் இவ்வளவு நேரம் 1 மணி நேரத்துக்கு மேல வெளிச்சத்தை பத்தி பேசியிருக்கேன். இந்த சாமி மட்டும் தான் உனக்கு நினைவுல கரெக்டா இருக்கும். Only I have preached more than 1 hour about the light. Only you will be thinking about this God. வெளிச்சத்தை விட்டுருவான், இந்த சாமியை பிடிச்சுக்குவான். You will leave the light, but you will catch this God or image. உனக்குள்ள இருக்கிற வெளிச்சம் இருளாக கூடாது. Your light should not be darkened. உனக்கு கேட்கிற அந்த சத்தியம் ஒரு பெரிய வெளிச்சம். The truth which you hear is a great light. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the scripture say? உன் வெளிச்சம் இருளாகாதபடி நீ எச்சரிக்கையாய். Take heed so that the light which is in you should not be darkened. உன்னுடைய நீதி ஒரு வெளிச்சம், அது இருளாக விடக்கூடாது. Your righteousness is a light, it should not be darkened. உன்னுடைய பிரதிஷ்டை ஒரு வெளிச்சம், அது இருளாக விடாதே. Your consecration is a light, it should not be darkened. வேத வசனம் ஒரு வெளிச்சம், அதை நீ இருளாக விடாதே. The word of God is a light, you should not make it to darken. உன்னுடைய வைராக்கியம் ஒரு வெளிச்சம், அதை இருளாக விட்டு விடாதே. Your jealousy is also a light, you should not make it to darken. உன்னுடைய சந்தோஷம் ஒரு வெளிச்சம், அது இருளாக விடாதே. Your joy is a light, you should not make it to darken. உன்னுடைய தரிசன வாழ்க்கை ஒரு வெளிச்சம், அது இருளாக விட்டு விடாதே. Your visionful life is a light, you should not make it to darken. மறைபொருளை வெளிப்படுத்தக்கூடிய வெளிப்படுத்தல் உள்ள ஒரு ஆவி, அது ஒரு வெளிச்சம், அதை விட்டு விடாதே. You need you are having the spirit of the life of revelation, you should not make it to darken. இன்றைக்கு கர்த்தர் உன்னை வெளிச்சமாக்கக்கூடிய ஒரு நாள். Today is the day God is going to make you a ஒருவேளை உன்னுடைய வெளிச்சம் இருளா இருந்தால் இன்றைக்கு அதை பிரகாசிக்க கர்த்தர் ஒரு விசை உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். Sometime your life may be darkness, God is giving a chance to light that light again to you. ஒருவேளை இதுவரை
உன்னுடைய வெளிச்சத்தை இருள் தொடர்ந்து வந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு உன்னுடைய இருளை கர்த்தர் வெளிச்சத்தினால் தொடர்ந்து வந்து அதை வெளிச்சமாக்க போகிறார். So far your light may be followed by the darkness. Here today Lord is going to give the light for you. உன்னோடு கூட இருக்கிற மற்றவர்கள் உன்னுடைய வெளிச்சத்தை பார்க்க வேண்டும். Those who are being with you, they have to see the light of you. உன்னுடைய நற்கிரியைகளை கண்டு பரமபிதாவை அவர்கள் மகிமைப்படுத்த வேண்டும். Seeing the goodness of you, they have to see the glory by the Father in the heaven. ஏசாயா 2:5 ஏசாயா கூப்பிடுகிறார், வாருங்கள் வெளிச்சத்தில் நடப்போம். Isaiah is also calling everybody, come, let us walk in the light in Isaiah 2. வாசிங்க ஏசாயா 2:5. Isaiah 2:5. அவன் கூப்பிடுறான், வாருங்கள் கர்த்தருடைய வெளிச்சத்திலே நடப்போம். He is calling, let us come, let us walk in the light. ஒரு ஆவிக்குரிய மனுஷன் வெளிச்சத்திலே நடக்கும்படியாக தேவன் அவனை அழைக்கிறார். God is also calling a spiritual man to walk in the light. உன்னுடைய வெளிச்சம் எந்த சூழ்நிலையிலும் இருளடைய விடவே கூடாது. In whatever situation you should not allow your light to be darkened. எந்த சூழ்நிலையிலும் நீ துக்கப்படவே கூடாது. In whatever situation you should not be worried. எந்த நேரத்திலும் உன்னுடைய பிரதிஷ்டை நீ விட்டுவிட கூடாது. You should not leave your consecration whatever you may be. எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய பக்தி வைராக்கியத்தை விட்டுவிட கூடாது. You should not leave your godly jealous in whatever situation. எந்த சூழ்நிலை போத்திபாருடைய வீட்டிலும் யோசேப்பு தன்னுடைய பரிசுத்தத்தை விட்டுவிடவில்லை. Even in the house of Potiphar, Joseph did not leave his holiness. இன்றைக்கு ஆவிக்குரிய தேவனுடைய ஜனங்கள் எத்தனை பேர் உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்கும்படியாக விரும்புகிறீர்கள்? Today how many spiritual children of God, but today what your light should be shine. நீ இருளில் இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் உன்னை வெளிச்சத்திலே கொண்டு வர போகிறார். Though you are maybe in the darkness, God is going to bring you into the light today. மரண இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களே, உன் மூலமாய் மற்ற ஜனங்கள் வெளிச்சத்தை காணட்டும். Though the people, those who are in the shade of the darkness, they have seen the great light. Today through you, the people, other people should see the light. மீகா சொல்லுகிறான் 7:8 நான் இருளில் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். Micah 7:8 he says, though I am sit in the darkness, God will be a light. 7:9 சொல்லுகிறான் கர்த்தர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். 7:9 he says, God will bring me into your light. எல்லாரும் கண்களை மூடுங்கள். Let us all close our eyes. ஆண்டவருடைய பிரசன்னம் நம்முடைய மத்தியிலே ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது. The presence of God is giving the brightness in our midst. இன்றைய தூதனுடைய வார்த்தை, உன் வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாய் இரு. Today the theme of the message is, they take you so that the light of you should not be darkened. நீ தேவனுடைய மனிதனாச்சே. You are a man of God. நீ தேவனுடைய வல்லமையுள்ள மனிதனாச்சே. You are a powerful man of God. அபிஷேகம் பெற்றவனாச்சே. You are a man anointed. உபதேசம் பெற்றவனாச்சே. You are a man who got the doctrine. தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்ட மனிதனாச்சே. You are a man filled with the power of God. வேதம் சொல்லுகிற வார்த்தை, உன் வெளிச்சம் இருளாகாதபடி நீ எச்சரிக்கையாயிரு. The scripture says, or God says, take it, your light should not be darkened. இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிற கண்களை மூடி முழங்கால் படிடுவோம். Those who want to surrender for the word of God, close your life and close your eyes and kneel down. நம்முடைய சர்வீஸினுடைய சிவகாசி சர்வீஸினுடைய பேட்டர்னே எப்பொழுதும் நெடு முழங்கால் தான். The pattern of our Sivagasi services, every time you have to kneel down fully. நெடு முழங்கால் நின்றணும். You have to stand on a full knee. கேரளால போய் 30 ட்ரிப் முழங்கால் படிடுவோம்னா கூட இப்படி தான் உட்கார்ந்திருப்பான். If you go in Kerala and say 30 times I have to ask them to kneel down, they will just sit. நான் சொன்னேன், என்ன அவருக்கு புரியலையா, ஏன் இல்ல நெடுமுழங்கால நிக்க மாட்டேங்கறானே, அதுக்கு என்னவோ திருப்பி சொன்னா அதுக்கு தான் எல்லாரும் நெடுமுழங்கால. Then I asked him why they are not kneeling, what is the meaning? Then he said, repeated, they all knelt. தேவனுடைய பிள்ளைகள், இந்த வசனம் உங்க கூடயே வரும். The word of God வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையா. The word of God will come to you, that if they take it, your life should not be darkened. நீ வாலிபனோ வயதிபனோ ஊழியனோ விசுவாசியோ, நீ வயதிபர்களோ சிறியவர்களோ யாராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு நீ வீட்டுக்கு போகும்போது இந்த வசனம் உன் கூடயே வரும். உன் வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாய். The word of God will come back of you, whether you may be a believer, servant of God, young or old, anybody, take it so that the light which is in you should not be darkened. இந்த வார்த்தை உன் 2 காதுகளிலும் தொனித்துக் கொண்டே இருப்பது உனக்கு நலமாயிருக்கும். It is also better these words will be ringing in your 2 ears. நீ வீட்டில் இருந்தாலும் இந்த சத்தம் உனக்கு தொனிக்கட்டும். Even though if you are at home, let the word ringing in your ears. உன் வெளிச்சத்துக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம், இருள் சூழ வேண்டிய நேரங்கள் வரும்போதெல்லாம் இந்த வார்த்தை உனக்குள்ள எச்சரிப்பு மணியை அடிக்கட்டும். When this word also give you a warning bell for you, whenever you get attacked for your light. நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். You are the light of the earth. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். You are the children of light. உன்னுடைய நற்கிரியைகளை கண்டு எல்லாரும் பரமபிதாவை மகிமைப்படுத்த. See your good deed, everybody should glorify the Father which is in heaven. அருமையான சகோதரனே சகோதரியே, Beloved sister and brother, எத்தனை விசை உன்னுடைய வெளிச்சம் இருளாக நீ இடம் கொடுத்து விட்டாய் என்பதை சிந்தித்து பார். Just think how many times you have also given room so that the light may be changed into dark. எல்லாரும் கண்களை மூடுவோமா? Let us all close our eyes. ஒரு விசை நீ நோக்கி பார், எத்தனை விசை உன் பாதையிலே இருள் சூழ நீ அனுமதித்து விட்டாய். You also just stand back and see how many times you have given chance so that your path may be dark. உன்னுடைய பிரதிஷ்டையிலே எத்தனை விசை
இருள் சூழ்ந்து விட்டது? In your consecration, how many times darkness comprehended? உன்னுடைய பரிசுத்தத்தில் எத்தனை விசை இருள் சூழ்ந்து விட்டது? In your holiness, how many times darkness comprehended? எத்தனை விசை உன்னுடைய பிரதிஷ்டையிலே இருள் சூழ்ந்து விட்டது? How many times in your consecration the darkness covered? எத்தனை விசை நீ தரிசனம் இல்லாமல் இருள் அடைந்து போன நிலவரத்திலே காணப்பட்டாய்? In how many times without vision you are also a man of darkness? நல்ல வெளிப்பாடு கிடைத்த ஒரு தேவனுடைய பிள்ளையா இருந்தாயே, இப்பொழுது அந்த வெளிப்பாடு எங்க? You are a child of God, you had a great revelation and good revelation. Now where are those revelations? தேவன் கொடுத்த அந்த சந்தோஷத்தை எத்தனை விசை இழந்து துக்கம் என்னும் இருளினாலே நீ சூழப்பட்டிருக்கிறாய்? How many times also you have lost the joy which God has given to you and you were under the darkness of sorrow? கொஞ்சம் பணம் உன்னுடைய சந்தோஷத்தை இருளாய் மாற்றி விட்டதே. A very little money made your light or the joy into the darkness. ஒரு சின்ன காரியத்துக்காக இருளுக்கு நீ இடம் கொடுத்து விட்டாயே. A small matter you have given room for the darkness. எல்லாரும் கண்களை மூடி ஒரு விசை நம்மை நாமே திரும்பி பார்ப்போம். Oh, let us all close our eyes and just stand back ourselves for 1 minute. நீ ஆவிக்குரியவனாய் இருந்தால் இந்த வார்த்தை உன்னோடு இடைபடுவதை நீ உணர்வாய். If you are a spiritual man, you can also realize this word of God is dealing with you. எப்பொழுதெல்லாம் உன் வாழ்க்கையிலே இருள் சூழ நீ அனுமதித்து விட்டாய் என்பதை நீ சிந்தித்து பார். Just think it over and what all the times you have given room for the light should be comprehended by the darkness. கர்த்தர் அதை மன்னிப்பாராக. Let the Lord forgive that. உனக்கு தெரியுமே உன் வாழ்க்கையின் தற்போதைய நிலவரம். ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட புதிதில் நீ ஒரு வெளிச்சம் உள்ளவனாய் இருந்திருக்கலாம். விவாகம் ஆகிறதுக்கு முன்பாக நல்ல ஒரு வெளிச்சம் உள்ளவனாய் நீ இருந்திருக்கலாம். அபிஷேகம் பெற்ற புதிதில் நல்ல ஒரு வெளிச்சம் உள்ளவனாய் இருந்திருக்கலாம். ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு வந்த பொழுது நீ ஒரு வெளிச்சம் உள்ளவனாய் இருந்திருக்கலாம். இப்பொழுது உன்னுடைய வெளிச்சத்தின் தன்மை எப்படி இருக்கிறது? ஓ, நீ மங்கி எரிகிற திரியாய் இருந்தால் கர்த்தர் உன்னை இன்றைக்கு அணைக்க மாட்டார். உன்னை மறுபடி பிரகாசிக்க செய்யும்படியாக அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஆம், தேவன் கொடுத்த வெளிச்சம், தேவன் கொடுத்த அந்த மகிமை, அநேக விசை நான் இழந்து போயிருக்கிறேன். அநேக விசை இருள் சூழ்ந்ததை நான் உணர்ந்திருக்கிறேன் என்று எத்தனை பேர் உணர்கிறீர்கள், ஒத்துக்கொள்கிறீர்கள்? என்னுடைய வெளிச்சம் இருளடைந்த அநேக சந்தர்ப்பங்களை நான் ஆவியிலே உணர்கிறேன். அந்த பிரதிஷ்டை, அந்த தீர்மானம், அந்த வேத வாசிப்பு, அந்த வேத வசனத்தின் வெளிச்சம், அந்த சந்தோஷம், அந்த நீதி, அந்த நிம்மதி, அந்த தரிசனம், அந்த வெளிப்பாடு அநேக விசை என்னை விட்டு விலகி போனதை நான் ஆவியிலே உணர்கிறேன். கை வைத்துங்க பார்க்கலாம். உண்மையாய் நீ உணர்ந்தீன்னா கை வைத்து. கிருபையுள்ள தேவன் இதை மன்னிப்பாராக. இன்றைக்கு கர்த்தர் மறுபடியும் உன்னோடு பேசுகிறார். இன்றைக்கு கர்த்தர் இருளில் இருக்கிற உன்னை வெளிச்சத்திலே கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஓ, நீ இருளில் உட்கார்ந்திருந்தாலும் கர்த்தர் உனக்கு வெளிச்சமாய் இருப்பார். இனிமேல் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. உன்னுடைய பிரதிஷ்டையை நீ புதுப்பித்துக் கொள்வாயாக. உன்னுடைய வேத வாசிப்பை நீ புதுப்பித்துக் கொள்வாயாக. உன்னுடைய தரிசனத்தை நீ புதுப்பித்துக் கொள்வாயாக. உன்னுடைய வெளிப்படுத்தலை புதுப்பித்துக் கொள்வாயாக. உன்னுடைய வைராக்கியத்தை புதுப்பித்துக் கொள்வாயாக. உன்னுடைய பரிசுத்தத்தை, விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள்வாயாக. இனிமேல் எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய வெளிச்சம் இருளாகாதபடி நீ எச்சரிக்கையாயிரு. கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். உதிக்கிற உன்னுடைய ஒளி நிலத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். வெளிச்சங்கள் வீசுന്നു, அந்தகாரம் மாறுന്നു. வெளிச்சங்கள் வீசுന്നു,
மெய்யாகவே வேதவசனத்தின் வெளிச்சத்திலே மறுபடியும் என்னுடைய தரிசனம் வெளிச்சமாய் மாற நான் ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, ஒரு பிரசங்கங்கிறது சும்மா சாதாரண காரியம் அல்ல. அந்த பிரசங்கத்துல 100 வசனம் வெளிப்பட்டாலும் அந்த வசனம் அனுப்பப்பட்ட வேலையை செஞ்சுட்டு தான் பரலோகத்துக்கு திரும்பி போகும். ஆமென். இன்னைக்கு உன்னுடைய இருள் சூழ்ந்த வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை செயல்படுத்தாமல் தேவனுடைய வசனம் திரும்பி போகாது. இன்றைக்கு உன் பிசினஸ்ல கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை தருகிறார். ஹல்லேலூயா. உன் சரீரத்திலே ஒரு வெளிச்சத்தை தருகிறார். உன் ஊழியத்திலே ஒரு வெளிச்சத்தை தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிச்சங்கள் வீசுന്നു அந்தகாரம் மாறுന്നു. வெளிச்சங்கள் வீசுது அந்தகாரம் மாறுது. தெய்வத்தின் நாமம் உள்ளில் வரும் பொழுது, தெய்வத்தின் நாமம் உள்ளில் வரும் பொழுது, வெளிச்சங்கள் வீசுது அந்தகாரம் மாறுது. வெளிச்சங்கள் வீசுது அந்தகாரம் மாறுது. தெய்வத்தின் நாமம் உள்ளில் வரும் பொழுது, தெய்வத்தின் நாமம் உள்ளில் வரும் பொழுது, வெளிச்சங்கள் வீசுது அந்தகாரம் மாறுது. வெளிச்சங்கள் வீசுது அந்தகாரம் மாறுது. தெய்வத்தின் நாமம் உள்ளில் வரும் பொழுது, தெய்வத்தின் நாமம் உள்ளில் வரும் பொழுது, தெய்வத்தின் நாமம் உள்ளில் வரும் பொழுது, ஆமென். தேவன் உன்னுடைய தரிசனத்தை புதுப்பிக்க முடியாக தேவனுடைய கரம் உன் கண்களை இப்பொழுது தொடட்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய கரம் உன்னுடைய சிரசை இப்பொழுது தொடட்டும். ஓ, வெளிப்படுத்தல் உள்ளவனாய், தரிசனம் உள்ளவனாய் நீ இப்பொழுதே மாறுவாயாக. தேவனுடைய வல்லமை உன்னை நிரப்பட்டும். ஓ, உன்னுடைய இருள் நீங்கட்டும். ஒரு பெரிய வெளிச்சம் உன் வாழ்க்கையிலே பிரகாசிக்க போகிறது. வெளிச்சங்கள் வீசுന്നു அந்தகாரம் மாறுന്നു. வெளிச்சங்கள் வீசுது அந்தகாரம் மாறுது. தெய்வத்தின் நாமம் உள்ளில் வரும் பொழுது, தெய்வத்தின் நாமம் உள்ளில் வரும் பொழுது, வெளிச்சங்கள் வீசுது அந்தகாரம் மாறுது. வெளிச்சங்கள் வீசுது அந்தகாரம் மாறுது. தெய்வத்தின் நாமம் உள்ளில் வரும் பொழுது, 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 ஆமென். கர்த்தர் இந்த கூட்டத்தில் உன்னை ஒரு யோசேப்பை போல சொப்பனக்காரனாய் மாற்றப் போகிறார். உன்னை ஒரு தானியேலை போல தரிசனம் உள்ளவனாய் மாற்றப் போகிறார். உன்னை ஒரு தானியேலை போல மறைபொருளை வெளிப்படுத்தக்கூடிய அபிஷேகத்தினாலே கர்த்தர் உன்னை நிறைக்க போகிறார். ஹல்லேலூயா. உன்னை ஒரு எசேக்கியேலை போல ஓ பரம தரிசனம் உள்ளவனாய் உன்னை மாற்றப் போகிறார். உன்னை யோவானை போல கர்த்தர் பரம தரிசனம் உள்ளவனாய் உன்னை மாற்றப் போகிறார். இபாலகா ஷடாபாகா துடாபாகா துடாபானியா. ஓ, அந்த சீயோனின் தரிசனம். ஹல்லேலூயா. அந்த மகிமையான எருசலேமின் தரிசனம். துடாபாலகா துடாகடாபாகா துடாபாகா துடாபானியா. ஆமென். நம்முடைய வெளிச்சம் இருள் நிறைந்த சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்தபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. வெளிச்சம் இருள் அடையாதபடி எச்சரிக்கையாய் இரு என்ற வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு இந்த காலவெளியில் இடைப்பட்டபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வேதவசனத்தின் வல்லமையினால் ஒரு விசை அபிஷேகத்தின் மூலமாக அந்த வெளிச்சத்தை மறுபடியும் நமக்குள்ளே அனுப்பி தந்தபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ்ந்து இயேசு வரும்பொழுது அவரை சந்திக்க அருள் செய்ய முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதி கன மகிமை அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தாவே, நாங்களும் ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த வாரமெல்லாம் தேவனுடைய சமூகம் எங்களை பாதுகாத்தபடியினால் உமக்கு நன்றியோட ஸ்தோத்திரம். இந்த வாரத்தின் முதல் நாளிலும் அதிகாலையிலே கர்த்தரை ஆராதிக்க, துதிக்க, சேவிக்க தேவ சமூகத்தில் கொண்டு வந்ததால் எல்லா மக்களுக்காக ஸ்தோத்திரம். வந்தவர்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து அனுப்பும்படியாக வேண்டிக் கொள்றோம் ஆண்டவரே. வராதிருக்கிறவர்களையும் கர்த்தர் சந்தித்து அவர்கள் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் முன்னேற்றி கொண்டு வரும்படியாக அந்த கரங்கள் ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்தும் ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரம். இருளில் இருக்கிறதான ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்றும் நீர் எங்களோடு பேசிக் கொண்டிருந்தபடினால் உமக்கு நன்றியோட ஸ்தோத்திரம். எங்களோட ஜீவியும் எங்களோட ஊழியமும் உங்களோட வசனத்தினால ஆண்டவரே உங்களுடைய வெளிச்சத்திலே பிரகாசம் அடையத்தக்கதாய் நீர் எங்களுக்கு ஒன்று கூட உதவி செய்ய முடியாத கரங்கள் ஒப்பிக்கிறோம். உங்களுடைய ஜீவியத்தை முற்றிலுமா ஆராய்ந்து பரிசுத்தப்படுத்தி கர்த்தருக்கு முன்பாக உங்களை சரிப்படுத்திக் கொள்ள ஒன்று கூட கிருபை செய்து கொண்டிருக்கிறபடினால் உமக்கு நன்றியோட ஸ்தோத்திரம். உங்களுடைய வேத வசனங்கள் வெளிச்சங்கள் ஆண்டவரே எங்களை பரிசுத்தத்தை நீதியையும் விசுவாசத்தையும் வர்த்திப்பித்துக் கொண்டிருக்கிறபடினால் உமக்கு நன்றியோட ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து வெளிச்சத்திலே நடந்து உங்களுடைய மகிமையிலே காணப்படத்தக்கதாய் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரும் சகல பரிசுத்தவான்களும் கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்பட மட்டும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.